விஞ்ஞானம் கலந்த பிரபஞ்ச தோற்றம் என்ற தலைப்பிலே பகுதி 2 என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை எழுப்பதற்காக நம்முடன் இணைப்பில் இருந்திருக்காங்க பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா அவர்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா அவர்கள் திருச்சியை சார்ந்தவர்கள். திருச்சி பிஹெச்சில் ஜெனரல் மேனேஜராக 37 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். 1997 ஆண்டு முதல் நமது மனவளக்கலையில் இணைந்து சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் அமெரிக்காவிற்கு 4 முறையும் பிரெஞ்சு, இந்தோனேஷியா, ஜெர்மனி பல வெளிநாடுகள் சென்று வந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் புத்தகம் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டார்கள். அவருடைய ஆராய்ச்சிக்கு அரசாங்க விருதும் பிஹெச்இஎல் எக்ஸல் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐயாவை பாராட்டி கடிதம் வழங்கியுள்ளார்கள். குடியரசு தின விழாவில் ஐயா 2 முறை விருதும் பெற்றுள்ளார்கள். நமது யோகாவில் எம்எஸ்சி முடித்துள்ளார்கள். எம்இ இண்டஸ்ட்ரியல் மெட்டாலஜி, என்ஐடி திருச்சி இன்ஸ்டன்ட் மெம்பர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியராக படித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐடி பொறியாளர் அண்ட் டீம் அவர்களுக்கும், அண்ட் வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் அறிவித்திருக்கோயில் அறங்காவலர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்க தலைவர் திரு எஸ்கே மயிலானந்தம் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தொடங்க முற்படுகிறேன். வாழ்க வளமுடன். இன்று நாம் காண இருப்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த பிரபஞ்ச விளக்கம் பகுதி 2. பகுதி 1ல சிலதெல்லாம் பார்த்தோம். பகுதி 2 இப்ப பார்க்க போறோம். என்னுடைய மனமும் ஆராய்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி தான் தேடிக்கொண்டு இருக்கிறது. அதனுடைய விளைவாக தான் இந்த காணொலியை நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது, இந்த கட்டுரையின் நோக்கம், நான் பஞ்சபூத நவகிரகம் தவம் செய்யும் போது என் மனதுக்குள்ளார சில இந்த பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் எவ்வாறு தோன்றின, மூல காரணம் என்ன என்ற அறிய முனைக்கும் போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேறு வகையில் இந்த இறைநிலை எனக்கு கொடுத்தது. கொடுத்ததன் விளைவாக தான் நான் அவற்றை எல்லாம் கம்பைல் செய்து உங்கள் முன்பாக நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றின மற்றும் பல வகையான கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இவைகள் எவ்வாறு உருவாகின, அவற்றின் அளவு, பண்பு ஆகியவற்றையும் விளக்குவதுதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த வானொலி. அடுத்தது பார்ட் 2ல ஃபர்தரா பார்க்க வேண்டியது ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் லைஃப் எவ்வாறு தோன்றின, முதல்ல இந்த பிரபஞ்சத்துல லைஃப் எப்படி வந்தது, செயல் விளைவு தத்துவம் கான்செப்ட், ஒய் குளோப் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு, reaction and results, action and reaction results delayed by the God is the reason for bad happening the globe increase. And அடுத்தது, எக் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா, எக்கு சாப்பிட்றது வெஜிடேரியன் ஃபுட்டா நான் வெஜிடேரியன் ஃபுட்டா, அப்புறம் எக்கு என் விச் கம்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட், எது முதல்ல கோழி வந்ததா முட்டை வந்ததான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு என்னால் முடிந்த வகையில் விளக்கம் கொடுக்க முற்படுகிறேன். அடுத்தது, நம்ம இன்னும் இதனுடைய கண்டினியூஸ் சயின்ஸ் கான்செப்ட்ஸு, இன்றைய நடைமுறைகளில் சில ஆன்மீக நடைமுறை விளக்கங்களும், யூனிவர்ஸ் கோல்டா இருக்கா இல்லை ஹாட்டா இருக்கா, கோல்டா இருக்க காரணம் என்னன்னாக்கா, ஃப்ரம் சூரியன்லேருந்து ஹீட் பை ரேடியேஷன் என்ற முறையில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேடியேஷனில் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இருக்கு. இது ரேடியேஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர்னாக்கா இன்டர்மீடியேட்டாக இருக்கிற அட்மாஸ்பியர் என்றால் அதெல்லாம் ஹீட் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டாகவே சன்னில் இருந்து எந்த பிளானட்டுக்கும் மேலே போய் அட்டாக் ஆகும். இடையில் இருக்கிற மீடியம் ஹீட் ஆகாது. அதுக்கு பேர் தான் ரேடியேஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர்.
ஸோ இது என்ஜினியரிங்கில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம சூரியன்ல இருந்து வரும் வெப்பமானது நம்ம பூமிக்கு வருகிறது. அது இடையில இருக்கிற பிரபஞ்சம் எல்லாமே கோல்டாக தான் இருக்கும். அதுதான் அதனுடைய விளக்கம். அப்புறம் எர்த்து வந்து நம்ம பூமி ஜியாய்டு ஷேப், பொட்டாட்டோ ஷேப்ல இருக்கும். எர்த்தினுடைய ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஹவு சன்னுல இருந்து அந்த ஹீட் அங்க சன்னில் வந்து ஆக்சிஜன் கிடையாது. அந்த ஹீட் வந்து எப்படி அங்கே ஹீட்டு டெவலப் ஆகுது அப்படின்றது நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த மெத்தடில் தான் நம்ம சன்னில் வந்து எரிஞ்சு அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணது. ஆக்சிஜன் இருக்கணும். ஆக்சுவலாக ஆக்சிஜன் இருந்தால் தான் ஒரு பொருள் எரியும். ஆனால் அங்கே ஆக்சிஜன் எல்லாமே அது எரியுது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பிலாசபர் தத்துவ ஞானியும் விஞ்ஞானிகளும் பற்றி. தத்துவ ஞானிகள் தட் இஸ் பிலாசபர் அவங்க வெளியீடுகள் அவங்க இது எல்லாமே பை இன்ட்யூஷன் மனசுல அவங்களுக்கு தோன்றத்தை எல்லா விஷயங்களும் மனதில் தோன்றியவைதான் அவங்க எழுதி வைக்கிறார்கள். பேஸ்ட் ஆன் ஆன்செஸ்டரல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சங்கீத கர்மாவிலிருந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்யூஷன் வருது. அண்ட் கேரி ஃபார்வர்ட் அதை கொண்டு வந்து மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா விளைவுகளும் நிகழ்ச்சிகளும் அவங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன்னு பேர். அது சஞ்சீத கர்மத்தினால வருது. அவங்க தே ஆர் பார்ன் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த டிவைனுடைய பிளெஸிங்ஸ்னால தான் அவங்க பிறந்திருக்காங்க. அதுதான் பிலாசபருடைய விளக்கம். சயின்டிஸ்ட் என்னன்னாக்கா எஜுகேஷன், அவங்க சயின்டிஸ்ட்னா அவங்க படிப்பு, எஜுகேஷன், கிரியேஷன் வித் டிஎன்ஏவில் அந்த எஜுகேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டிஎன்ஏவிலே செல்ஸ் எல்லாம் இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி, எஜுகேஷன் அண்ட் டிஎன்ஏ கெமிஸ்ட்ரி பை எக்ஸ்பெரிமெண்ட். தே வில் டூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இனிஷியேட் ஃப்ரம் பிலாசபர் வியூ. பிலாசபர் நம்ம மகரிஷி சொன்னதெல்லாம் நிறைய விஞ்ஞானிகள்லாம் அதை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இது சேம் ஃபார் பப்ளிகேஷன், பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. இன்வென்ஷன் ஆல்சோ they will have a deep meditation both are meditating. Philosopher, scientists both are meditating, so then only they can find a new things. இவங்க இன்ட்யூஷன்ல பண்றாங்க பிலாசபர். விஞ்ஞானிகள் பை எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னால பண்றாங்க. வேதாத்ரி மகரிஷி ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ வேதாத்திரியுடைய மனசு வந்து ஒரு கோவில் இருக்கு, உச்சியில் வந்து மேலே யூனிவர்ஸ்ன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து அவர் வந்து இங்கே இருந்துக்கிட்டு அந்த மனசை செலுத்துறான்னா இந்த உச்சியில் போய் அவர் அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவார். ஆனால் விஞ்ஞானின்றவர் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவார். இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், +2, காலேஜ், எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் தான் அவர் வந்து கடைசியில் அந்த உண்மையை கண்டுபிடிப்பார். அதுதான் அதனுடைய விளக்கம். விஞ்ஞானிகள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. மெய்ஞானிகள் வந்து அவங்க உள்ளுணர்வுனால ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க இறைநிலையோ எந்த பொருளை நினைக்கிறாங்களோ அங்கே அவங்க மனசு அங்கே என்ன இருக்கு, இப்போ கலசம் இருக்கீங்க அப்படின்னா கலசத்தில் என்ன இருக்கு அப்படின்றத அவங்க மெய்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க. விஞ்ஞானிகள் வந்து அந்த கலசம் போய் ரீச் ஆகணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த லேடர் மாதிரி ஏறி தான் போய் ரீச் ஆவாங்க. அதுதான் மெய்ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளும் உள்ள வித்தியாசம். இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் நம்ம விஞ்ஞானிகள், நம்ம மெய்ஞானிகள்னா மகரிஷி, வள்ளலார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அது விஞ்ஞானிகள் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ஸ்பேஸ் ரிலேட்டட் காடு பற்றிய உணர்வுகள்லாம் கொண்டு வந்த சயின்டிஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் 3 பேர். ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். இவர் தான் ஐசக் நியூட்டன், கிராவிட்டி கண்டுபிடிச்சவர். இவர் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவர் வந்து குவாண்டம் தியரி, ரிலேட்டிவ் தியரி, டைம் கான்செப்ட், ஸ்பேஸ் டைம் கான்செப்டை கண்டுபிடிச்சவர். இவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், இவர் கடவுளை பற்றி சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஐசக் நியூட்டன் பார்த்தீங்கன்னா அவர் 1642 1727 85 இயர்ஸ் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த கிராவிட்டி தியரி ஆஃப் அப்சல்யூட்னஸ், கிராவிட்டி தியரி, ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து படம் விழுந்தது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தியரியை கண்டுபிடிச்சது ஐசக் நியூட்டன் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1879 1955 அவருடைய வாழ்நாள் 76 வருஷம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்,
ஸ்பேஸ் டைம் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட். ஆல்பர்ட் ஐசக் நியூட்டன் கிராவிட்டின்னு சொன்னார். அதுக்கு சிமிலர் கான்செப்ட் ஸ்பேஸ் டைம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி தியரி, இட் இஸ் ஏ ரிலேட்டிவ்னஸ் அப்படின்னு அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து 1942 தான் பிறந்திருக்காரு. ரீசெண்ட் விஞ்ஞானி. 2018 தான். இப்போதான் 18னாக்கா 7 வருஷம் ஆயிருக்கு. இப்போதான் அவர் இறந்து. லைஃப் இஸ் 76 இயர்ஸ். பிளாக் ஹோல், காஸ்மாலஜி ஆஃப் ஸ்பேஸ், எக்ஸப்ட் மைண்ட். அவர் படத்தை பாருங்க, அவர் பேராலிசிஸ் அட்டாக் ஆனவர். அவர் எக்ஸப்ட் மைண்ட், ஆல் பாடி பார்ட்ஸ் அஃபெக்டட், பட் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச். எக்ஸ்பிளனேஷன் அபவுட் காட் பிலாசபி. ஆக்ஷன் ரியாக்ஷன் இஸ் அ காட். அவர் சொன்னதை செயல் விளைவு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. செயலும் விளைவுகளும் தான் காட். ஃபர்தர் அவர் என்ன சொன்னார்னா, காடு பற்றினா அனதர் 100 to 200 இயர்ஸ் ஆகும். காடுகளை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கணும்னாக்கா இன்னும் ஒரு 200 இயர்ஸ் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் காடை பற்றிலாம் நம்ம மகரிஷியுடைய கொள்கையும் அவருடைய கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவருடைய கொள்கை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஆன் காட், அது நம்ம ஆழியார் லைப்ரரியில் இருக்கு, நம்ம எடுத்து படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் செயல் விளைவு தத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல போனோன்னாக்கா, நம்ம மகரிஷி ஒரு பாட்டாக இருக்கு, பாடல் 1964 போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலைற்று இடர்பருவர், இதை உணரார். இந்த கான்செப்டை உணராதவங்க எப்போதும் கவலையா இருப்பாங்க. அப்படின்னா விளைவு, செயல் விளைவு தத்துவம் தான் அப்போதைக்கு அப்போது வரும் அப்படின்றது. இதை நான் கொஞ்சம் விளக்கமா இங்க கீழே எழுதியிருக்கேன். செயல் விளைவு கான்செப்ட். ஒய் குளோப் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு, ஒய் பேட் பர்சன் என்ஜாயிங், குட் பர்சன் சஃபரிங், ரியாக்ஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் இஸ் டிலேட் பை த காட் ஆர் சயின்ஸ், இஸ் த ரீசன் ஃபார் பேட் ஹேப்பனிங் த globe badly affected. இதுதான் இட் இஸ் ஏ டிலேடு ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா அது ரியாக்ஷன் உடனே வந்து அந்த பர்சனும் அவங்களும் அதை உணராத அளவுக்கு இப்போ உலகத்தில் இருக்கிறதுனால தான் உலகம் சமுதாயம் கெட்டுக்கொண்டு இருக்கிறது. செயல் விளைவு தத்துவம் டிலேடு ரிசல்ட்ஸ். ஆக்ஷன், ஒரு பந்து போடுறதுன்னா உடனே திரும்பி வருது, அந்த மாதிரி அதனுடைய ரிசல்ட் வந்து உடனே தெரியாம இருக்கு. அது வந்து காட் ஆர் சயின்ஸ் ஏன் ஒய் இட் இஸ் கெட்டிங் டிலேடு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். நான் அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் என்னால் கொண்டு வர முடியுதுன்னு பார்க்கலாம். God do not have feeling, only science. Science or God don't have feeling, no உணர்ச்சி. God created the science does without any biasing, law of justice. காடுன்னு ஒன்று இருந்ததுன்னா, எது காடுன்னு நமக்கு தெரியல, அது இருந்ததுன்னா that God has created only science. God is not doing, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துருக்கிறதுல சயின்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிரியேஷன் தான், அதுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். பட் டிலேடு ரிசல்ட்டாக இருக்கு. அது ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப டிலேடு வருது. அதனால தான் சமுதாயமும் உலகமும் கெட்டுக்கொண்டு இருக்குது. பீப்புள் திங்க் everything happening due to God. Without his consent, nothing will happen. If God controls everything, why bad things are happening? It concludes that your action is your God. Your action is your God. அதுதானே தவிர, நீங்கள் ஆக்ஷன் நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரும், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது வரும். அதில் முழு நம்பிக்கையோட வச்சு நீங்கள் இருங்க. சஞ்சித கர்மா மெடிடேஷன் gives the good thing, good talk, good action. Finally, your action gives the good results. Hence, action reaction is செயல் விளைவு தத்துவம் யுவர் காட். அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன், என்னுடைய ஒப்பீனியன். ஸோ கடவுள் வந்து விஞ்ஞானத்தை படைச்சிட்டாரு. அந்த விஞ்ஞானம் தான் வந்து இந்த விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது, செயல் விளைவு தத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் நாம் முழுமையாக நம்ம செயல்களையும் அதனுடைய விளைவுகளை தான் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த பாட்டினுடைய விளக்கம்.
தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, இதுதான் சயின்ஸ். ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. இதுதான் அப்போதைக்கு அப்போது எங்க நடக்கல. அது அவரு மீன் பண்ற அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் அந்த விளைவு வந்து அப்போதைக்கு அப்போதுன்றாரு. அது என்ன மீன் பண்றாருன்னு எனக்கு புரியல. நம்ம பேசுவோம். அதுதான் இதனுடைய விளக்கம். அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, காட் கான்செப்ட் சிமிலர் டு மதுரை. ஏர்லியர் பிலீவ்டு ரெயின், தண்டர், சன், மூன், பிளானட் ஆர் காட் டு பி காட்னு நினைச்சாங்க. ஆனா அன்னோன் நமக்கு எது தெரியாதோ அதுதான் காடுன்னு நினைச்சாங்க. ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த அபோவ், சன்னுன்னா என்ன, ரெயின் எப்படி வருது, தண்டர் எப்படி வருது, சன்னுன்னா என்ன, மூன்னு என்ன, இதெல்லாம் விஞ்ஞானத்துல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தே சேஞ்ச் தேர் பிலீஃப், காட் பிலீஃப். அதெல்லாம் கடவுள் கிடையாது, சம்திங் ஹூ கிரியேட்டட் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்றதான், அதுதான் கடவுள் தான் இந்த விஞ்ஞானத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பிக் பேங் கிரியேஷன் தியரி, everything happening as per law of nature. Who created natural law? Hence, it may take another 100 to 200 years for understanding God's philosophy, which is God, where he is, what he is doing. Newton's first law, for every reaction there is a equivalent opposite reaction. ஸோ அதுதான் கடவுள்னு இப்போ செயல் விளைவு தத்துவம் தான் கடவுள்னு நம்ம மகரிஷியுடைய கோட்பாடுபடி அதுதான் நம்ம நினைக்கிறோம். பட் ஸ்டில் காடு, வாட் இஸ் காடுன்னு நமக்கு இது தெரியல. ஹூ இஸ் கிரியேட்டர் ஆல் தோஸ் திங்னு தெரியல. ஸோ இப்போ இந்த பிரபஞ்சம் பாருங்க. அடுத்தது இப்போ காடை பற்றி பார்த்துட்டோம். இப்போ பிரபஞ்சம் அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். பிரபஞ்சத்தில் 200 பில்லியன் ஆர் 20,000 crore கேலக்ஸி இருக்கு. இதுதான் இந்த நம்ம இப்படி பார்த்தோம்னா இப்படி இருக்கு. இதில் சம் ஆஃப் த திங் கேலக்ஸி, ஸ்டார்ஸ். ஒரு கேலக்சியில் வந்து பால்வெளி மண்டலத்தில் மட்டும் there are 200 பில்லியன் கோடி கேலக்சிஸ். இந்த பிரபஞ்சத்தில் 2000 கோடி கேலக்சிஸ். நம்ம பால்வெளி மண்டலத்தில் நம்ம கேலக்சியில் 40,000 கோடி ஸ்டார்ஸ். there is சன்னு மாதிரி 40,000 கோடி பில்லியன் நட்சத்திரங்கள் நம்ம சன்னு மாதிரி. ஒரு சன்னு, அதில் இந்த 40,000ல் ஒன்று தான் நம்மளுடைய சூரியன். அந்த சூரியனில் சூரிய குடும்பத்தில் தான் 9 பிளானட், ஒரு சூரியன் இருக்கு. அந்த மாதிரி 40,000, அந்த மாதிரி கேலக்ஸி 20,000 கோடி கேலக்ஸி இருக்கு இந்த பிரபஞ்சத்தில். ஸோ அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு நம்ம அன்இமேஜினபிள். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், இந்த ஸ்பைரல் கேலக்ஸி, இர்ரெகுலர் கேலக்ஸி, ஸ்பைரல், பேர்டு கேலக்ஸி, பெக்கூலியர், எலிப்டிக்கல், அந்த மாதிரி வேறு வேறு கேலக்ஸி இருக்கு. இதுதான் நம்ம மில்கி வே கேலக்ஸி. அவர் ஒரு பாட்டில் தான் we are here. ஸோ இதுதான் சோலார் சிஸ்டம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சன் இருக்கு, மொத்தத்தில் இருக்கு, அதை சுற்றி 9 பிளானட் இருக்கு. ஸோ இதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சன் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்கே வந்து ஒரு புதன், இதில் வந்து இன்னர் பிளானட் 4 இருக்கு, அவுட்டர் பிளானட் 4 இருக்கு. ஸோ இந்த இன்னர் பிளானட்ல புதன், சுக்கிரன், அதான் சுக்கிரன் ஆர் வீனஸ், அப்புறம் நம்ம பூமி, இதை பூமி. அதனுடைய சைஸ் அண்ட் கலர்லாம் பாருங்க. இந்த கலர் ஏன் இப்படி இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த கலர் டிஸ்டன்ஸ் அண்ட் அதெல்லாம் மற்றதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம புக்கில் இல்லாதது தான் நான் சொல்ல போறேன். இந்த கலர்லாம் ஏன் இப்படி இருக்கு, இது என்ன, அந்த 4க்கு அடுத்தது இங்கே வந்து என்னன்னாக்கா இதில் வந்து நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ், எரிக்கற்கள் பாதை. இப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது இதெல்லாம் இப்படி தோன்றிட்டு இந்த எரிக்கற்கள்லாம் ஒரு பிளானட்டாக ஃபார்ம் ஆகாமல் ஒரு பாத்வே மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளானட் 4 பிளானட்டு, ஜூபிட்டர், தட் இஸ் குரு, சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. அந்த மாதிரி இங்கே அவுட்டர் பிளானட்லாம் இங்கே இருக்கிறது சாலிடாக இருக்கும், சர்ஃபேஸ் பூமி மாதிரி. இதுக்கெல்லாம் கேசியஸ் அண்ட் ஐஸாக இருக்கும். நம்ம சூரியன்லேருந்து தூரம் போக போக அதனுடைய சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ்னால இதெல்லாம் ஹெவியர் பார்ட்டிகல்லாம் இன்னரில் இருக்கும், லைட்டர் பார்ட்டிகல்லாம் இங்கெல்லாம் லைட்டர் பிளானட்ஸ். ஸோ அந்த பிளானட்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய விளக்கம். ஸோ நம்ம நெபுலான்னு இருக்கு. நெபுலாவில் தான் இந்த ஸ்டார்ஸ்,
இது எல்லாமே பிரபஞ்சம் தோன்றும் போது ஒரு கேசியஸ் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் வெப்பில் கேமராவில் இப்போ ரீசெண்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க ரஷ்யா ராக்கெட்டில். ஸோ இது நெபுலா கன்சிஸ்டிங் ஆஃப் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்டு அண்ட் டஸ்ட்டு. இந்த நெபுலான்னா இந்த மாதிரி ஒரு கூட்டமாக இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ டஸ்ட் பார்ட்டிகல்லாம் நிறையா அங்கே அந்த மாதிரி நெபுலாவில் இருக்குது. அதுக்கு பேர் தான் நெபுலான்னு சொல்லுது. ஜேம்ஸ் வெப்பில் இப்போ ரீசெண்டாக அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோகிராஃப். ஸோ எரிக்கற்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் பிளானட், இது ஒரு பிளானட், இது ஒரு பிளானட்டு. அங்கங்கே கல்லுங்க வந்து பறந்துகிட்டு இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ கல் வெளியா அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பிரபஞ்ச ஆக்ஷனால எவ்ரி திங் இஸ் சஸ்பெண்டட், எல்லாமே தொங்கிக்கிட்டு இருக்கு. இதான் எரிக்கற்கள் சொல்லுது. ஸோ இந்த பக்கம் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுவும் எரிக்கற்கள். அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது நம்ம ஃபர்தராக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ சோலார் சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். சந்திரன், நம்ம ஒவ்வொரு மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இது வந்து இந்த ப்ளூட்டோன்றது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். அது பிளானட்டுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் நாட் ஐஏயு, இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியனில் வந்து இது நாட் அக்ரி. ஸோ அடுத்தது இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பிரபஞ்சம்லாம் பார்த்தோம். இந்த மாதிரிலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பேரி சென்டர் கான்செப்ட்ஸ் பை அட்ராக்டிவ் அண்ட் ரெப்ரடக்ஷன் போர்ஸ்னால. இப்போ பேரி சென்டர் இதுதான் சூரியன் வச்சுங்க. இது ஒரு பக்கத்தில் நம்ம புதன் கிரகணம் இங்கே இருக்கு. இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னாலும் இது ரெண்டும் பேலன்ஸ்டு கண்டிஷனில் இது ரெண்டும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது உதாரணத்துக்காக ஒரு பிவோட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க அந்த, பட் எக்ஸாம்பிளுக்காக. பட் இது ரெண்டும் டியூ டு அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால தான் ஈச் பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ். இந்த நம்ம சூரியன் வந்து எல்லா பிளானட்டையும் ரிப்பல்ஸ் பண்ணுது, ரிப்பல்சிவ். அண்ட் திஸ் ஒன் இஸ் அட்ராக்டிவ். இந்த மாதிரி அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இந்த மாதிரி பேலன்ஸ் ஸ்டேட்டில் இட் இஸ் ஏபிள் டு மெயின்டைன். இங்கே பாருங்கள், சன் சென்டர் ஆஃப் மாஸ் டீப் இன்சைடு. இதனுடைய மாஸ் சென்டர், இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கு. பேரி சென்டர் ஆஃப் சன் அண்ட் ஜூபிட்டர் இங்கே இருக்கு. ஸோ இது சன் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு இடையில சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கு இந்த படத்தில் பார்த்தீங்க இல்லையா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது ரெண்டுத்தினுடைய மாஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டும் கம்பைண்டாக இருக்கிறத இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டு மையமாக வச்சு இது சென்டர் பாயிண்டாக வச்சு ரொட்டேட் ஆகுது ரெண்டும். இதுவும் சூரியனும் வந்து ரொட்டேட் ஆகுது, இதுவும் வந்து இப்படி அந்த பாதையில் ரொட்டேட் ஆகிடுது இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு. ஸோ இதுதான் இதனுடைய. இங்கே ஜூபிட்டர் இங்கே இருக்கு, சன் இங்கே இருக்கு, சாட்டான் இங்கே இருக்கு. இந்த சாட்டான் பேரி சென்டர் இங்கே இருக்கு. பேரி சென்டர் இந்த சூரியனுடைய சென்டரில் வச்சு மற்ற பிளானட் எல்லாம் நம்ம சீசா மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லா இதுதான் சன்னுன்னு வச்சுங்க. இது நியூக்ளியஸ் சென்டர் பாயிண்ட்டு. இதை வச்சு எல்லா பிளானட்டும் இந்த மாதிரி சுற்றிக்கிற சேட்டலைட்டு விடும்போதெல்லாம் இந்த ஆர்பிட்லேருந்து வெளியே, சென்டர் ஆஃப் மாஸ் ஆர்பிட்லேருந்து வெளியே போகணும். ஸோ அப்போ போனால் தான் ஸ்பேஸில் அது கனெக்ட் ஆகும். இந்த கிராவிட்டிலேருந்து வெளியே போகணும். அந்த மாதிரி தான் இந்த பேரி சென்டர் கான்செப்ட் தான் இந்த நம்ம பிரபஞ்சத்தையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ சன்னு வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. எப்படின்னா இட் இஸ் டியூ டு அட்டாமிக் ஃபியூஷன். டெம்பரேச்சர் ஆஃப் சன் அட் த சன் சர்ஃபேஸ் இஸ் 5500 to 6000 degrees centigrade. Sun only has the light. Planets no own light. எந்த பிளானட்டுக்குமே ஓன் லைட்டு கிடையாது, அது வெளிச்சம் கிடையாது. இட் கிவ்ஸ் த ஹீட் டு பிளானட் பை ரேடியேஷன் எஃபெக்ட். இந்த சூரியன்ல இருந்த வர்ற சன்லைட், லைட் அண்ட் ஹீட்டுனால்தான் எல்லா பிளானட்டுக்கும் லைட் அண்ட் ஹீட் போத் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம சூரியன் இது மேலே சர்ஃபேஸ் மேலே பட்டு அதுதான் நம்ம அந்த ஒரு பொருளை பார்க்குறோமே தவிர பிளானட்டுக்கெலாம் லைட்டா ஓன் லைட்டே கிடையாது. ஸோ இதுதான் இதனுடைய சன் சென்டர் லைனில் டெட்ரீடியம், ட்ரைட்டியூடியம் அண்ட் ஹீலியம், இந்த எனர்ஜி இதெல்லாம் கம்பைன் பண்ணி அப்புறம் எனர்ஜியும் அண்ட் நியூட்ரானை வெளியே விடுது. ஸோ இது ஒரு சிம்பிளானது, ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம்.
அடுத்தது நம்ம உள் கிரகணங்கள், இப்ப 4 கிரகங்கள் பார்த்தோம் இல்லையா? புதன், சுக்கிரன், இதெல்லாம் பார்த்தோம். முதல் இன்னர்ல வந்து புதன் ஆர் மெர்க்குரி ஒயிட் கலரா இருக்கும். இது மிகவும் வெப்பமானது. 400 டிகிரி அது சர்ஃபேஸ். நம்ம சர்ஃபேஸ்ல வந்து 39 டிகிரி ஆர் 40 டிகிரி, 32 40 இருக்கும். அந்த மாதிரி இது 400 டிகிரி அந்த சர்ஃபேஸ், வெரி நியர் டு த சூரியன். இது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் ஆகும். அதனுடைய தன்னைத்தானே சுற்றி வர செல்ஃப் ரொட்டேஷன் 58 நாட்கள். இதனுடைய சர்ஃபேஸ்ல வந்து டைமண்ட் ஒரு 14 கிலோமீட்டர் டெப்த்ல அது ஃபுல்லா டைமண்ட் இருக்கு அந்த பிளானட்ல. அதனால்தான் அதனுடைய நோ ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்ரேஸ் அண்ட் ஹென்ஸ் ஒயிட் இன் கலர். அது வந்து ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரிஃப்ராக்ஷன் இல்லை, அதை வந்து அதனுடைய சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட். ஸ்கேட்டரிங் இஸ் டிஃப்ரெண்ட், ரிஃப்ளெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ரிஃப்ராக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கேட்டரிங் ஆகிறதுல, பட் இட் இஸ் ரிஃப்ராக்ஷன் ஆகிறதுல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் இதை டைமண்ட், இந்த சர்ஃபேஸில் டைமண்டாக இருக்கிறதுனால தான் நம்ம சுக்கிரன், அது வந்து இது சுக்கிரனா மெர்க்குரியில் ஒயிட் கலர், இந்த கலர் இருக்கு இங்கே பாருங்க. இதுதான் இதனுடைய மெர்க்குரி, இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன். ரெண்டாவது சுக்கிரனுக்கு தான் அந்த ஒயிட் கலர். அது ஏன்னு பார்ப்போம். ஹென்ஸ் இட் இஸ் இன் ஒயிட் கலர். இட் ரைஸ் ஆர் ஸ்கேட்டரிங். அப்படியே வந்ததை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி சன்னுக்கு அனுப்பிடுது இந்த டைமண்ட் சர்ஃபேஸ்னால. ஸோ அது இந்த கலர்ல இருக்கு. இது வந்து சூரியன். அடுத்தது வீனஸ் சுக்கிரன் சொல்லுவாங்க. அனைத்து கிரகங்களிலும் வெப்பமானது. இது அது 400 டிகிரின்னா இது 800, இருக்கிறதுல 800 டிகிரி. அது காரணம் என்ன? இதுல ரெண்டாவது இந்த சூரியன் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு, மேற்கில் தான் சூரியன் உதயமாகிறது, கிழக்கில் மறைகிறது. நமக்கு ஆப்போசிட், ஆர்பிட்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன். சூரிய குடும்பம் உருவாவதற்கு ஆரம்ப கட்டங்களில் வீனஸ் தன்னை போன்ற ஒரு அளவிலான பெருபொருளால் தாக்கப்பட்டிருக்கலாம். அதன் எதிர் திசையில் சுழல ஆரம்பிக்கும். ஒரு பெரிய பொருளை ஒரு டைரக்ஷன்ல ஒரு பொருள் சுத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு பொருள் அது மேல இடிச்சதுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இடிச்சதுனாக்கா அதோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனையே திருப்பி இருக்கு. நம்ம பூமியை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, சூரியன் வந்து கிளாக் வைஸ்ல வருது. இப்போ காலையில அந்த பக்கம் இருந்து வருதுன்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றோம். அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. அதுதான் நான் வந்து சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறைகிறது உதாரணத்துக்காக, ஒரு எக்ஸ்பிளேஷனுக்காக சொன்னேன். இதுல வந்து சல்ஃபர் கண்டென்ட் இருக்கு. இது பாருங்க, எல்லோ கலரிஸா இருக்கு. இந்த சர்ஃபேஸ், சுக்கிரனுடைய சர்ஃபேஸ் எல்லோ கலரா இருக்கும். அதனுடைய சர்ஃபேஸ்ல வந்து நம்ம இதுல வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்கிற மாதிரி அதுல CO2 H2 திக் அட்மாஸ்பியர் இருக்கும். வளிமண்டலம் 92 டைம்ஸ் நம்ம அட்மாஸ்பியருக்கு வந்து நம்ம சொல்றது 1 kg/cm². அது வந்து 92 டைம்ஸ் நம்ம எர்த் அட்மாஸ்பியரோட அதிகமா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, வளிமண்டலம் சூரிய கதிர்களை பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ட் பண்றோம். அந்த வளிமண்டலத்துல சூரிய ஒளி பட்ட உடனே அது அப்படியே திருப்பி அனுப்புறதுனால அது உள்ள வந்து CO2 அண்ட் H2 அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அது உள்ள வந்த சூரிய கதிர் வெளியே திரும்பி போகாம அப்படியே உள்ளவே இருக்கிறதுனால தான் அப்படியே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. நம்ம பூமியில வந்து ஓசோன் லேயர் இருக்கிறதுனால சூரிய கதிர் உள்ள வராம பாக்குது. இதுக்கு வந்து அந்த மாதிரி ஓசோன் லேயர் மாதிரி கிடையாது. இந்த அட்மாஸ்பியர் நம்ம ஓசோன்ன்றது O3, இது CO2 அண்ட் H2 இருக்கிறதுனால அது உள்ளார அலோவ் பண்ணிட்டு வெளியே ஒன் வே மாதிரி உள்ள அலோவ் பண்ணோம், ஆனால் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி ஒன் வே டைரக்ஷன் மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, 800 டிகிரி சென்டிகிரேட். வீனஸ் இஸ் த செகண்ட் பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை ஆஃப்டர் மூன். ஸோ வீனஸ் இதை நைட்டில் ஒரு வெளிச்சமாக ஒயிட் கலராக தெரியும். நீங்கள் ஒரு 7-8 o'clock பார்த்தீங்கன்னா we can see சுக்கிரன் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய அப்பியரன்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்த்தை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டாம், அதனுடைய டீட்டெயிலாம் போதும். பட் அதனுடைய கோர் வந்து ஒரு எவ்ரி 70 yearsக்கு இதுதான் கோர் ஆஃப் த எர்த். இது சர்ஃபேஸு,
கோர் ரொட்டேட்ஸ் எவ்ரி 70 இயர்ஸ்க்கு ஒரு தடவை. அதனுடைய உள்ளார இருக்கிற கோழி முட்டை மாதிரி இருக்கும். கோழி முட்டையில் எல்லோ கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஒயிட் கலர், ஒயிட் கரு மாதிரி, இது எல்லோ கலர் மாதிரி உள்ளார ரொட்டேட் ஆகும். உள்ளார ரொட்டேட் 70 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரொட்டேட் ஆகி ஆஃப் இன்னர் அவுட்டர் க்ரஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற இந்த எல்லோ கலர் ரொட்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொட்டேட் ஆகும்போது சம் மேக்னட்டிக் எஃபெக்ட், சம் ஜிபிஎஸ் அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்லாம் உங்களுக்கு பூமிக்கு ஒரு பெரிய நிலவு உண்டு. ஸோ இந்த நிலவே வந்து பூமியிலேருந்து ஒரு பெரிய அஸ்ட்ராய்டு வந்து இடித்து அதிலிருந்து கழண்டு போய் அது ஒரு சின்ன கோல் மாதிரி உருவாக்கியிருக்கு. அப்படிதான் சந்திரன் உருவாகி இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம பூமியினுடைய ஹரிசாண்டல் லென்த் வந்து 12,756 கிலோமீட்டர் ஹரிசாண்டலாக. வர்டிகலாக பார்த்தீங்கன்னா 12,724, நியர்லி ஒரு 40 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. 40 கிலோமீட்டர் வர்டிகலாக நார்த் போல் சவுத் போலுக்கும் ஒரு 40 கிலோமீட்டர் குறைவாகவும் இருக்கு. ஹரிசாண்டலாம் ஜியோடியல் பல்ஜ், ஹரிசாண்டலாம் பல்ஜாக இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கு ஷேப்பு, உருளைக்கிழங்கு ஷேப்பில் இருக்கு. இதுதான் இதனுடைய ஷேப்பு. ஸோ இப்படி தான் பூமியினுடைய ஷேப்பு, இப்படி தான் சர்க்குலராக இருக்காது. ஸோ இதுதான் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரு இரெகுலர் ஷேப்பு தான் பூமியே இருக்கும். ஸோ அடுத்தது பௌர்ணமின்னா என்ன, பௌர்ணமியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவோம். பௌர்ணமி எப்படி ஏற்படுதுன்னாக்கா, நம்ம மூணு இங்கே வந்து இது வந்து சூரியன், இது எர்த்து, இடையில மூணு, இடையில மூணும் பிட்வீன் சன் அண்ட் எர்த்துக்கு வந்ததுன்னா இந்த சூரியனுடைய வெளிச்சம் ஃபுல்லாக மூன் மேலே பட்டு அந்த மூன் வந்து நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பூமியிலேருந்து பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியுது. அதுதான் பௌர்ணமின்னு சொல்கிறோம், பௌர்ணமின்னு சொல்கிறோம். ஸோ வென் சூரியன் மூன் இன்பிட்வீன் எர்த் அண்டு சூரியனில் வரும்போது பௌர்ணமின்னு சொல்கிறோம். இது இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் சப்போஸ் மூன் வந்து அவுட்டரில் இருக்கு, இடையில எர்த்து இருக்கு, ஒரு பக்கம் சூரியன் எர்த்து மூன் இருந்ததுன்னா இது வந்து அமாவாசைன்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா இந்த சூரியனுடைய வெளிச்சம் ஃபுல்லாக பூமியில் பட்டு பூமியை வந்து சந்திரனுக்கு போகாமல் தடுத்து கருப்பாக அதை பார்க்க முடியாது. சந்திரனை நம்ம கண்கூடார பார்க்க முடியாது, அதனால இருட்டாக தெரியும், சந்திரனே தெரியாது. அது அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அது வளர்பிறை, தேய்பிறைலாம் சொல்கிறோம் நம்ம. ஸோ அதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவுட்டரில் இப்படி சர்க்கிளாக வரும்போது வளர்பிறை அப்படியே வந்து ஃபுல் மூன் ஆகுது. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பிறை மாதிரி குறைஞ்சி இங்கே டார்க் ஆகிடுது. இதுதான் கான்செப்டு பௌர்ணமி. அமாவாசைன்னா இந்த மாதிரி இதோ இங்கே இருக்கு பாருங்க. பௌர்ணமின்னா மூணு வந்து இடையில இருக்கும், அமாவாசைன்னும் போது இந்த பக்கம் வெளியே பக்கம் இதனுடைய ஷேடோ பிளாக் கலர் ஷேடோ பாருங்க, மூணு வந்து அதுக்குள்ளார ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால நம்மளுக்கு மூணே தெரியாது. அதுதான் அமாவாசைன்னு சொல்கிறேன். இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது எர்த் ரொட்டேஷனும் போது இந்த மாதிரி மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பூமியை சுற்றி வெரி மைனூட்டாக இருக்கும், வெரி ஸ்மால் மைனூட்டாக இருக்கும். பட் அது நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இதனுடைய ரொட்டேஷன் இதெல்லாம் ஒன்லி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மைக்ரேஷன் ஆகும். அது வந்து அதனுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஐ மீன் எர்த்தினுடைய நடப்புகள்லாம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஹை சென்சிட்டிவ், அதெல்லாம் வந்து அதெல்லாம் உணரும். ரிவர்சல் ஆகும்போது அதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு ஓடும். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வெரி டேஞ்சரஸ்ஸு அப்படின்னு நினச்சி அதுக்கெல்லாம் உள்ளுணர்வு அண்டு சென்சிட்டிவிட்டியாக இருக்கும் பேர்ட்ஸுக்கெலாம். ஹை சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அதெல்லாம் மைக்ரேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து சீசனல் எர்த்து சீசனல் சேஞ்ச் கோல்டு ஹாட்டெல்லாம் இப்போ தான் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இங்கே சூரியன் இருக்கும்போது பூமி இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வெரி ஹாட்டாக இருக்கும், சம்மர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஷேடோ இது 23.8 டிகிரி டில்ட் ஆகிறதுனால இங்கேயும் கொஞ்சம் சம்மராக இருக்கும், இந்த பக்கம் வின்டராக இருக்கும், இந்த பக்கம் வின்டராக இருக்கும். ஸோ இதுதான் சம்மர் வின்டர். வின்டர் ஆகும்போது கோல்டாக இருக்கும், இங்கெல்லாம் சம்மர் வெரி ஹாட் சம்மர்,
அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சன்னில் இருந்து டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும் இந்த பக்கம், வெரி கோல்டாக இருக்கும். அப்புறம் மார்ச் மாதம் வரும்போது இது சென்ட்ரலில் வர்றதுனால சவுத் போர்ல இருந்து நமக்கு இந்தியாவுக்கு இந்த பக்கம்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்கும் மார்ச் மாதம். ஜூன் மாதம் இந்த டைரக்ஷன் இருக்கும், நம்ம பூமி இந்த பக்கம் இருக்குன்னாக்க ஜூன் மாதம் இப்படி இருக்கும். செப்டம்பர் மாதம் இங்கே அண்டார்டிக் ஆர்டிக் சைடு சொன்ன வரும்போது நமக்கு செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி ரொட்டேட் இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சீசனல் சேஞ்செல்லாம் இப்படி தான் நடக்குது. ஸோ அடுத்தது செவ்வாய் கிரகணம். நம்ம பூமிக்கு சுக்கிரன் இருக்கு, அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் அவுட்டரில் வந்து செவ்வாய் கிரகணம் இருக்கு. அது மார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்ஸ் இங்கிலீஷில். இது 687 நாட்கள் சூரியனை சுற்றி வருகிறது. சிவப்பு நிறம் கொண்டது. செவ்வாய் கிரகணத்தில் இரும்பு ஆக்சைடு, நம்ம இரும்பும் ஆக்சிஜன் அண்ட் வாட்டரும் சேர்ந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரி Fe2O3 இரும்பு அயன் ஆக்சைடு இதில் நிறைய கிடக்கிறதுனால இதில் செவ்வாயில் நிறைய இருக்கு. 2 பெரிய நிலவுகளை கொண்டது. இன்சைடு வாட்டர் குவான்டிட்டி இங்கே பாருங்க, நம்ம கடற்கரை வாரத்தில் மண்ணை அரிச்சு மாதிரி அதனுடைய சர்ஃபேஸ்லாம் தண்ணியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்கு செவ்வாயில். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள்னால இதெல்லாம் அரிச்சு இதான் செவ்வாய் கிரகம் இந்த மாதிரி இருக்கு. கடற்கரையில் மண் அரிச்ச மாதிரி இருக்கு. அதனுடைய அவுட்டர் வந்து ரெட் கலர் பிளானட். நம்ம செவ்வாய் கிரகணத்தில் இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த சர்வதேச IAU இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் அது வந்து ஒரு கிராட்டர், ஒரு பள்ளத்தாக்குக்கு பேர் நம்ம கேரளாவில் உள்ள தும்பா ஊர்களான தும்பா, வர்க்கலா, பெரியார், வலியமாலா பெயர்களை சூட்டுவதற்கு IAU பிளான் பண்ணி கேரளாவில் இருக்க ஊர் பேர் ஏதோ ஒன்று வைக்க போகிறாங்க போல இருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது. அது மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் அந்த கேரளாவில் இருக்கிற பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் போல இருக்கு இந்த இதெல்லாம். அதனால அதே மாதிரி இந்த செவ்வாயில் நிறையா குகைகள்லாம் நிறையா பார்த்துருக்காங்க. குகைகள் அப்படின்னா அந்த காலத்தில் பீப்புளெலாம் நிறையா வாழ்ந்திருக்காங்க, அவங்க அந்த குகைகள்லாம் தோண்டி அதில் வாழ்ந்திருக்காங்கன்ற ஆதாரங்கள் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. செவ்வாயில் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், அது நிறைய சேஞ்சஸ்னால இப்போ சுத்தமாக இல்லாமல் இருக்கு. அடுத்தது வெளிப்புற கோள்கள். டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு, அதனால் குயிக்காக முடிச்சிடறேன். இப்போ குருன்னு சொல்லுவாங்க, 5வது கிரகணம் ஜூபிட்டர். இது 110 டிகிரி, மிகப்பெரிய கிரகணம். இந்த மாதிரி இருக்கும், பெரிய சைஸு. ஸோ இந்த மாதிரி தான் இதனுடைய சர்ஃபேஸில் 75க்கும் மேற்பட்ட நிலவுகள், ஒரு வாயு ராட்சத திடமான மேற்பரப்பு இல்லை, வாயுவான ராட்சச ஜூபிட்டர் கிரகம். ஒரு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 12 ஆண்டுகள் ஆகின்றன. சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகுன. மெனி ரிங்ஸ், இந்த மாதிரி ரிங்கு அதான் இங்கே இருக்கு பாருங்க, இந்த ரிங்கு மாதிரி நிறைய ரிங்கு இருக்கு. எல்லோயிஷ் கலர், இது எல்லோயிஷ் கலர் டியூ டு சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் எலிமெண்ட் இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து ஜூபிட்டர் குருன்னு சொல்றது. இது சனி கிரகணம் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சனி சாட்டான் பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுமண்டலம், பேல் எல்லோயிஷ், அமோனியா பாஸ்பேனை கொண்டது. ஸோ தான் இது 62 நிலவுகள் இதுக்கு உண்டு. நமக்கு இருக்கிற ஒரு நிலவு மாதிரி 62 நிலவுகள். டஸ்ட் ரிங்ஸ் எல்லாம் டஸ்டால் ஆனது. ஐஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ், சன் ரிஃப்ளெக்ஷன், 3 சூரியன் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சூரியன் தெரியுற மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷனால 3 சூரியன் அவங்களுக்கு அந்த பிளானட்லேருந்து தெரியுது. இங்கேருந்து டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது அப்படி தெரியுது. இதுதான் சனி கிரகணத்தை பற்றி விளக்கம். அதுக்கப்புறம் யுரேனஸ், இதில் வந்து மீத்தேன் இந்த ப்ளூ கலர் சைஸில் இருக்கும். இப்படி வர்டிக்கலாக 90 டிகிரி ஆப்போசிட். நம்ம பூமி வந்து இப்படி இந்த ஆக்சிஸ் வந்து வர்டிக்கலாக இருக்கும், இதில் ஹரிசாண்டலாக இருக்கும். இதில் மீத்தேன் வாயு உண்டது. நம்ம சமையலில் மீத்தேன் கேஸ், இன்டேன் கேஸ் மாதிரி. இது 200 டிகிரி சர்ஃபேஸ் ஐஸ், பச்சை நிறம் கொண்டது. தொலைநோக்கி கண்டுபிடித்த முதல் ஆக்சிஸ். இது ஹரிசாண்டல் 90 டிகிரி பெண்டாக இருக்கு. ஆரம்ப கண்டையில் யுரேனஸும் அதே மாதிரி வேற எதனால தாக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெளிப்புற நெப்டியூன் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுத்த
16 மணி நேரம் ஒரு முறை சுழலும். சூரியனை சுற்றி வர 165 நாட்கள் குளிர்ந்த கிரகணம். மீத்தேன் வாயு, இதுலேயும் மீத்தேன் வாயு இருக்கு. நெப்டியூன் இது ஒரு நீர் நிலத்தை உருவாக்குறது. அடுத்தது இதுதான் இந்த நெப்டியூன் பிளானட், நெப்டியூன். அதுக்கப்புறம் புளூட்டோன்னு பாருங்க. புளூட்டோன் வானியலாளர்கள் கூட்டுப்படி 9வது கிரகணம் இருக்கலாம். அவர்கள் கடினமான புவியீர்ப்பு முறைகள் கவனித்தார்கள். ஆய்வறிக்கையில் பெரிய கிரகணத்தால் விளக்கப்பட்டிருக்கலாம். இது 9வது கிரகணம் என பெயரிப்படும். ஆனால் அதை உறுதிப்படுத்த கஷ்டமா இருக்கு. இது எந்த கிரகணம்னா ஐஏயு கான்செப்ட் பிரகாரம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அது வந்து இதில் நாட் கிளியர். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் நாட், அந்த பாத்தில் வந்து அந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கணும். அந்த பாத்தெல்லாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும், டஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால இது அவ்வளோ கிளியராக சொல்லலை. ஆனால் நம்ம மகரிஷி வந்து ராகு கேது பற்றியும் அந்த புளூட்டோவுக்கு பதிலாக ராகு கேது கம்ஸ் அவுட் ஃப்ரம் சன் அஸ் காட் பார்ட்டிகல் due to unstable condition. God particle might have trapped at the center of the sun while luminous formation. We are receiving as a God particle. இதுதான் ராகுக்கு அதை பற்றி நம்ம தவத்தில் சொல்கிறோம். ஸோ இப்போ இவ்வளோ பார்த்தோம், இவ்வளோ நம்ம எல்லா பிளானட்டும் பார்த்தோம், அதன் உருவாக்கம் பார்த்தோம், சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளை பார்த்தோம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ இருக்குது? 20,000 crore கேலக்சிஸ். ஒரு கேலக்சியில் 40,000 crore ஸ்டார்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி அதை தவிர நம்ம சூரிய கிரகணத்தை தவிர இந்த இங்கே இருக்கு பாருங்க, 20,000 and 40,000. ரிசர்ச் சைனா, ஜப்பான், யூஎஸ்ஏ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறேன், வேற்று இந்த நம்ம சூரிய குடும்பத்தை தவிர மற்ற கிரகங்களில் வேற ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஐஎஸ்ஆர்ஓ ஏழிய சேர்மேன் அலையன்ஸ் வெளி கிரகணத்தவர்கள்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பாங்க. இங்கே படம் பாருங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு யூகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் டேஞ்சரஸ், அவங்களா கூட இன்ட்ராக்ஷன் இஸ் நாட் அட்வைசபிள். ரெண்டாவது, சைனாவிலையும் இப்போ ஒரு பொருள் கிடைச்சிருக்கு, அதிலிருந்து எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் பயப்படுறாங்க. அதில் ஏதாவது அதை அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த படம் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யூனிவர்ஸ், டார்க் எனர்ஜி 69% டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். அதில் இருக்கிற பொருள்கள்லாம் இந்த யூனிவர்ஸில் டார்க் எனர்ஜி வந்து 69% இருக்கு, 26% டார்க் பொருளாக இருக்கு, 5% தான் நம்ம இப்போ உயிர் வாழ்ந்துக்கிட்டு. இவ்வளோ யூனிவர்ஸ் கேலக்சிலாம் ஒன்லி 5% தான் நம்ம நார்மல் மேட்டர் இருக்கு. நம்ம அப்படின்னா இன்னும் எவ்வளோ பேலன்ஸு எனர்ஜி, டார்க் மேட்டரும் இன்னும் எவ்வளோ இருக்கு. ஸோ நம்ம வேற்று கிரகணத்தில் வாழ தகுதியான ஒரு விஞ்ஞானிகள்னா சயின்டிஸ்ட் வியூ சூட்டபிள் டு லீவ். நம்ம அவங்க ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி ஒரு 10 பிளானெட்ல தான் இவ்வளோ பிளானெட்லாம் கேலக்சிலாம் பார்த்தோம். அதில் எல்லா ஆக்சிஜன், எல்லா அயன், இந்த மாதிரி செடி கொடி மரம், எல்லா பஞ்சபூதங்களும் நிறைந்த பிளானட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளானட் அவங்க ஃபார்முலா கிரியேட் பண்ணி 40 பில்லியன் இதில் 10 பிளானட்டு தான் உயிர் வாழ தகுந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில். அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு டைனி சேட்டலைட், நம்ம சேட்டலைட்லாம் ஐஎஸ்ஆர்ஓலேருந்து விடுறாங்க. அது மாதிரி நம்மளோட ஒரு டைனி சேட்டலைட்லாம் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு லேப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே சேட்டலைட்டை பற்றி ஆராய்ச்சிகளும் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல நாலேஜ் கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது சென்னையில். அதில் நம்ம சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் அட்மிட் பண்ணனாக்கா அது பண்ணலாம். அந்த ரிசர்ச்லாம் சென்னையில் இருக்கு. நம்ம டீட்டெயில்ஸ்லாம் நெட்டில் போட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு டைனி சேட்டலைட் ரிசர்ச் ஒர்க், பெக்கோ சேட்டலைட், பெர்மோ சேட்டலைட், இந்த மாதிரி. ஸோ இங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இங்கே இருக்கு பாருங்க, ஆயுதம் செல்வம்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் சேட்டலைட்டை ஸ்டூடெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வாயேஜர், இப்போ வெளி கிரகணத்துக்கு வாயேஜர் 1, 2, 3 விண்கலங்களை நாசா 1977 அனுப்புனாங்க. சூரிய மண்டலத்துக்கு வெளியே அனுப்பியது. அதில் தங்கம் மூலம் பூசப்பட்ட ரெக்கார்டர் பிளேட், அதில் வந்து வேரியஸ் லாங்குவேஜஸ், 50 லாங்குவேஜ், அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு தெரியாது.
அதனால வணக்கம், வெல்கம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணாங்க. பட் இப்போதான் ரீசெண்டாக சைனாவில் ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட், சஸ்பெக்டட் நாட் கிளியர் மெசேஜ் ஃப்ரம் தெம். அதனால இப்படி தான் ஆராய்ச்சியெல்லாம் நம்ம நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து வெளியே போய் அதில் இருந்து என்ன நடக்குதுன்னு ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது அஸ்ட்ராய்ட்ஸ்லாம் அப்பப்போ சூரிய இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இதுதான் பூமின்னா இந்த மாதிரி எரிக்கற்கள்லாம் இந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு. நிறைய அமெரிக்காவெல்லாம் நிறைய விழுந்து நிறைய ஆஸ்ட்ராய்டு ஹிட் எர்த் வித் 72% நாசா we are prepared. 2038 ஒரு ஆஸ்ட்ராய்டு விழப்போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க நாசா. விழுந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பள்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் யூனிவர்ஸ்லேருந்து வரும்னு நாசா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பை 2038 அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட்டர் வந்து எப்படி நம்ம பூமிக்கு வந்தது, சீக்கு வந்ததுன்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது ஆஸ்ட்ராய்டு, அந்த ஆஸ்ட்ராய்டு காமெட்லேருந்து நிறைய வாட்டர் மாலிகுல்லாம் நம்ம பூமி மேலே விழுந்து அப்படியே ஃபுல்லாக சீயாக தான் இருந்தது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு 1000-2000 மில்லியன் இயர்ஸுக்கு மேலெல்லாம் அந்த யூனிவர்ஸில் மேலேருந்து ஆஸ்ட்ராய்ட்லேருந்து வாட்டர் பார்ட்டிக்கல்லாம் விழுந்து ஓவர் தி எர்த்து. அண்டு ஆஃப்டர் வல்கனோலாம் ஃபார்ம் ஆகி இந்த உலகம் ஹார்டு சர்ஃபேஸ், கான்டினென்டல் இந்த மாதிரி ஹார்டு சர்ஃபேஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. முதல்ல வந்தது ஒன்லி வாட்டர், இந்த உலகம் ஃபுல்லாக வாட்டர் தான் இருந்தது. அப்புறம் எலிமலைகள்லாம் வெடித்து அந்த ஹாட் கோர்லேருந்து வெடித்து அதனுடைய நம்ம ஹார்ட் சர்ஃபேஸ்லாம் இந்த கான்டினென்டல் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம உலகம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லைஃப் ஓகே கம் டு 75%. ஃபர்ஸ்ட் லைஃப் முதல்ல உலகத்தில் அமீபான்னு ஒன்று தோன்றியது, சிங்கிள் செல். லைஃப் இஸ் பிலீவ் டு ஹாவ் ஆரிஜினேட்டட் இன் சீ வாட்டர். சீ வாட்டரில் தான் முதல்ல தோன்றியிருக்கிறது ஃபர்ஸ்ட் லைஃப் அமீபியா. பிகாஸ் சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் ஆல் எசென்ஷியல் எலிமெண்ட் தட் we required for origin of first life. பஞ்சபூதங்கள் முதல்ல சீ வாட்டரில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. செகண்ட்லி, அட் த டைம் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஓசோன் லேயர் வாஸ் நாட் ஃபார்ம்டு. ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃப் அந்த எர்த் சர்ஃபேஸ் நாட் பாசிபிள். ஓசோன் இல்லாததுனால ஹெவியர் ஹை டெம்பரேச்சர், ஆக்சிஜனும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோலி ஆஃப்டர் 600 மில்லியன், அரௌண்ட் 60 crores இயர்ஸுக்கு முன்னாடி தான் பேக் UV radiation from sun was not allowing under life to form. அந்த UV radiation சன்னில் இருந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரௌண்ட் 60 crores ஆஃப் இயருக்கு முன்னாடி தான் ஸ்லோலி லைஃப் வந்து பூமியினுடைய சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி சீல தான் வந்து அமீபியா ஸ்டார்ட் ஆகி அது வந்து இட் வாஸ் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் தேர் சிங்கிள் செல் அமீபியா ஃபார்ம் ஆச்சு இந்த சீ. பிகாஸ் இந்த எர்த் சர்ஃபேஸில் ஓசோன் லேயர் இல்லாததுனால இட் வாஸ் யூவி ரேடியஸ்னால லைஃப் வாஸ் நாட் ஃபார்மிங். ஓசோன் இஸ் ஏ O3, ஆக்சிஜன் கம்பைன் வித் O2. 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்டு ஓசோன் மாலிகுல். ஸோ இதுதான் அமீபியா சர்ஃபேஸ். இது கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் அமீபியாலாம் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். எக்கு வர்சஸ் எக்கு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, எக்கு வந்ததா முட்டை வந்ததா கோழி வந்ததுன்னா, எக் ஹஸ் 4 எனர்ஜி. இனிஷியலி ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா அதில் 4 எனர்ஜி தான் இருக்கும். சாலிட், வாட்டர், ஃபயர், ஏர். சாலிட், வாட்டர், ஃபயர், ஏர். ஹீட் இஸ் மிஸ்ஸிங். ஹீட்டே இதில் வரல இந்த 5வது பஞ்சபூதங்கள்ல. ஹென்ஸ் அதனால கோழி முட்டை மேலே உட்காந்து இட் கிவ்ஸ் 5th எனர்ஜி. தென் ஒன்லி லைஃப் ஸ்டார்ட்ஸ். அந்த வெப்பம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர ஓட்டம், காந்த ஓட்டம், இந்த 5 ஓட்டங்கிறதுல 5வது ஓட்டத்தை கொடுத்து 21 நாளுக்கு அப்புறம் 5வது ஓட்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சிக் கம்ஸ் அவுட். ஸோ அதனால நீங்க ரா எக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுல உயிர் இருக்காது. உயிர் எப்போ வருது? 5 பஞ்சபூதங்களும் 21 நாளுக்கு அப்புறம் தான் அந்த உயிரை உண்டாக்குது. அதனால எக்குன்றது நம்ம மகரிஷியே ஒரு கேசட்ல சிடியில் நான் பார்த்துருக்கேன். எக்கு வந்து வெஜிடேரியன் அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. பட் நிறைய பேர் அதை கிளியராக கவனிச்சிருக்க மாட்டீங்க. இது நான் அதுக்கப்புறம் தான் நான் இதை அனலைஸ் பண்ணி நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருடைய
ஸ்பீச்சும் ஒன்று எதுலேயோ கேட்டேன். ஸோ அது கன்ஃபார்ம்ஸ் மீ. அதனால் எக்கு வந்து நான்வெஜ், அதனால் சாப்பிட வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். ஸோ எக் இஸ் ஏ பியூர், இஸ் ஏ எனர்ஜி ஐட்டம். லைக் சீடு, நம்ம கொண்ட கடலை அந்த மாதிரி ஒரு அதுலேயும் எனர்ஜி இருக்கு. அதில் வந்து தண்ணியில் ஊற வச்சு அது பஞ்சபூதங்கள் சேர்ந்தால் தான் உயிர் வருது. அதே மாதிரி தான். ரைட்? ஓகே. ஸோ ஹென்ஸ் எக் இஸ் ஏ வெஜிடேரியன் ஃபுட். எக்கு ஃப்ரம் அதர் ஃபர்ஸ்ட் எப்படி எக்கு வந்ததா முட்டை வந்ததான்னு பார்த்தீங்கன்னா, எக்கு ஃப்ரம் அதர் ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் கிரியேஷன் 5 சென்சஸ் வந்த உடனே எவல்யூஷன் கிவ்ஸ் கன்வீனியன்ட் மெத்தட் ஆஃப் லைஃப் கிரியேஷன். ஸோ இந்த 5 பூதங்கள் சேர்ந்த உடனே ஒரு எவல்யூஷன் உயிர் உண்டாகுது. இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சர்டன் அனிமல் பேபி ப்ரொடக்ஷன் மைட்டா, அது வந்து குழந்தைய வெளியே குழந்தை ஒரு பேபியா வெளியே கொடுக்க முடியாத நிலைமையில இந்த உலகத்துல உயிரினங்கள் இருக்கும்போது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அது வந்து எக் ப்ரொடியூஸ் கிவன் டு கன்வீனியன்ட் எக்கா அந்த குழந்தைக்கு பதிலாக எக்கா கொடுத்துருக்கு. அந்த எக்கில் இருந்து ஃப்ரம் அதர் அனிமல் எக் அண்ட் ஹென் பர்த். ஸோ மற்ற இப்போ வந்து இங்கே வாத்து இருக்கு, வாத்து முட்டையிலேருந்து கோழி உக்காந்ததுனாக்க அதுக்கு வேண்டியது ஹீட்டு மட்டும்தான். ஸோ ஒரு எக்கு, எனி எக்கு கேமல் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதிலிருந்து அந்த ஹீட் வந்ததுன்னா அந்த 4 பூதங்களும் சேர்ந்து 5வது வெப்ப ஓட்டம் வரும்போது அதிலிருந்து உயிர் வருது. அப்படிதான் ஒரு காம்பினேஷனாக தான் நம்ம இந்த கோழி வந்திருக்கு. அந்த கோழி வந்தது எப்படின்னாக்க அந்த முட்டை தான் முதல்ல வந்துட்டு அந்த முட்டையிலேருந்து பரிணாம வளர்ச்சியில் கோழியாக இந்த வாத்து கோழி இந்த மாதிரி ஐட்டத்துலேருந்து ஒன்றா கன்வர்ஷன் ஆகி ஒரு கோழின்னு ஒரு பெயரிட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் வேற ஏதோ ஒரு உயிரினது எக்கு மேலே கோழி உட்காந்து அந்த கோழியை பார்த்து அந்த குஞ்சுகள்லாம் கோழியாக மாறி இருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய. ஸோ அது என்ன இதனுடைய பரிணாமத்தில் நம்ம பிரபஞ்சத்தில் ஃபிட்டஸ்ட் டு சரௌண்டிங் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்க்கு தகுந்த மாதிரி இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு தன்னை மாற்றிக்கொள்கிறது அப்படின்றது தான் இது. ஃபிட்டஸ்ட் டு சரௌண்டிங். கேமல் டு எலிஃபண்ட் ட்ரங்க். இப்போ கேமல் இருக்கு, எலிஃபண்ட் இருக்கு, அதனுடைய லென்த்துக்கு அந்த அழகு அதனுடைய வாயை நீளமாக ட்ரங்க் லென்த் ஆஸ் பர் த ரிக்குவயர்மெண்ட் அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி. டெசர்ட்டில் கேமல் எதுக்காக நீளமாக இருக்குன்னா பெரிய மரங்கள்லாம் அதை பறித்து சாப்பிட, யானை ஏன் அப்படி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயிரினங்கள் வாழ்வதற்கு அந்த சரௌண்டிங்க்கு தகுந்த மாதிரி இந்த உயிரினங்களுடைய உடல் உறுப்புகள் மாறுகின்றன அப்படின்றதான் இதனுடைய சாராம்சம். நம்ம இறைநிலை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம உடல் உறுப்புகளை மாற்றி அமைத்து கொள்ளும் அப்படின்றதான் இதனுடைய பாயிண்ட். ஸோ இதான் டைனோசர்ல இருந்து ஒரு பேர்டு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இது முதல்ல இந்த மாதிரி டைனோசரை தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா டைனோசர் வந்து பறக்கணும்னு ஆரம்பிச்சது, கங்காரு மாதிரி ஆயிருக்கு, அப்படியே டெவலப் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் பரிணாம வளர்ச்சி. டைனோசர்ல இருந்து தான் பேர்டே ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பாயிண்ட். ஓகே, வந்தாச்சு. நம்ம கடைசி கரெக்டா 12 மணிக்கு முடிக்கிறோம். ஸோ வேதாத்திரி மகரிஷிகள் காட் பார்ட்டிகள் கடவுள் துகள்கள் பற்றி உள்ளுணர்வு மூலமாக விவரித்தார். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி ஆகிய இரண்டும் பெரிய மர்மங்களாக இருக்கின்றன. இந்திய விஞ்ஞானி சரேந்திர போஸ் துகள்களுக்கு காட் பார்ட்டிகளுக்கு கடவுள் துகள் என்று பெயரிட்டார். ஸோ அண்டு கடவுள்னா என்ன? யுவர் ஆக்ஷன் இஸ் யுவர் காட். ஸோ டூ குட் திங்ஸ், குட் டீட்ஸ், கெட் குட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஆராய்ச்சியில் இதுதான் கன்க்ளூஷன். அடுத்தது டோட்டல் ஸ்பேஸ், சுத்தவெளி, கடவுள் துகள் கீப்ஸ். இந்த பிரபஞ்சம் இவ்வளோ கேலக்சிஸ், இவ்வளோ ஸ்டார்ஸ், பிளானட், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் சஸ்பென்ஷனில் வச்சிருக்கிறது சுத்தவெளியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு இந்த பிரபஞ்சத்தையே ஒரு நல்லா இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இதனுடைய காட் பார்ட்டிக்கல் அண்டு இதை சுத்தவெளி தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் மகரிஷி சொல்கிறாரு இன் பேலன்ஸ் ஸ்டேட். வேதாத்திரியம் உள்ளிலிருந்து வெளிப்பட்ட இந்த அறிவியல் விளக்கத்தை விட வேதாத்திரியம் உள்ளுணர்வு மேலானது. விஞ்ஞானிகள் வேதாத்திரியம் பற்றிய சிந்தனைகள் தங்கள்
ஆய்வுக்கு எடுத்து கொள்ளலாம். சன்மார்க்கம் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் தேர்ந்தெளிவாய் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. அதனால யார் எதை சொன்னாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த கருத்து சரியா தப்பா, அது தப்பா இருந்தா ஆர்கியூ பண்ணி நம்ம எது சரி, எது நல்லது, எது கெட்டதுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயலாற்ற வேண்டும். ஸோ வேதாத்திரி மகரிஷியின் ஆசியுடன் இந்த கருத்துக்களை விளக்க முயற்சித்தேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாங்களா ஐயா? போலாமா, போலாம். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப சிறப்போட இல்லாம இதுக்கு நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்கிறத ஒரு நினைச்சு கூட பாக்குற அளவுக்கு எல்லாம் எனக்கெல்லாம் நாலேஜ் இருக்கான்னு தெரியல. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க போடுறீங்கன்னா இது எவ்வளவு பேருக்கு போய் சேரணும். யூடியூப்ல வரையிலையாவது நிறைய பேர் பார்க்கணும். அதுல நிறைய பலன்கள் இருக்கு ஐயா. இப்ப இது எனக்கு புரிஞ்சத அளவுக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல இப்ப நீங்க வந்து அதாவது ஹீட்டா இருக்கு பூமி, கோள்களுடைய நிலை வந்து எல்லா கோள்களுக்குமே அந்த சூடு, அந்த குளிர்ச்சி வந்து சூரியனை இட்டு தான் உண்டாகுதா, இல்ல மத்த கோள்களுக்கு அந்த ஒளி உணர்ச்சி இருக்கா ஐயா? இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் என்ன இவ்வளவு நாள் நினைச்சேன்னா சூரியனுடைய கதிர்களுடைய ஓட்டம் தான் எல்லா பூமி வரைக்கும், இல்ல எல்லாத்துக்குமே அந்த சூடும் வெப்பமும் இருக்கு, சூடும் கிடைக்குதுன்னு. இதுல மாற்றம் இருக்கா ஐயா? உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது எல்லா பொருட்களும் நல்ல ஹை டெம்பரேச்சர்ல தான் வெளியே வந்தது. அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் வெளியே வந்து ஒவ்வொரு பொருளும் அது சர்ஃபேஸில் ஒரு கிரஸ்ட் மாதிரி அப்படியே கண்டென்ஸ் ஆகி ஒரு ஹார்டு சர்ஃபேஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுதான் நம்ம பூமி. உதாரணத்துக்கு நம்ம பூமி. ஆனால் அந்த இறைத்துகள்கள் பிக் பேங்கிலிருந்து வந்த பொருட்கள் சூரியன்லேருந்து இன்னும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இன்னும் அங்கே பார்னிங் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனுடைய ஹீட்டு தான் நம்ம பூமி மேலே அதனுடைய வெளிச்சம் நம்ம பூமி மேலே எல்லா பிளானட் மேலேயும் அது மேலே விழுது. ஆனால் அந்த சர்ஃபேஸில் நம்ம வாழ இருக்கிறதுனால அதனுடைய வெளிச்சத்தினால நம்ம பூமிக்கு இருக்கு. ஆனால் இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது ஏற்பட்ட குழம்பு நம்ம பூமிக்கு அடியிலே அப்படியே என்ட்ராப் ஆகி அது உள்ளார இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் அந்த வெப்பநிலை, அந்த எரி குழம்பு மாதிரி உள்ளார இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பிளானட்லையும் அது சென்டர்ல வந்து ஹாட்டாக தான் இருக்கும். அதனுடைய சர்ஃபேஸில் வந்து டியூ டு கூலிங்னால கொஞ்சம் அப்படியே ஹார்ட் சர்ஃபேஸ் ஆகிருக்கும் சிலதுக்கெல்லாம். இப்போ ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன் அதுக்கெல்லாம் வந்து சூரியன்லேருந்து தூரமாக இருக்கிறதுனால அதனுடைய சர்ஃபேஸ் வந்து இன்னும் கோல்டாக இருக்கு. அதனுடைய சூரியனுடைய ஹீட்டு வந்து அது மேலே படாததுனால அது இன்னும் கோல்டாகவே இருக்கு. ஐஸ் அண்ட் சாலிட் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கு. ஆனால் சூரியனுக்கு அருகில் இருக்கிற 4 கோள்கள் மட்டும் அது வந்து சாலிட் சர்ஃபேஸாக ஹெவியர் பார்ட்டிகல்லாம் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் போய் லோயர் ரொட்டேஷன் ஆகுது அண்டு சாலிட் சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சூரிய வெளிச்சத்திலிருந்து ஹீட் அண்டு லைட் அண்ட் ஹீட் இது ரெண்டும் சேர்ந்து தான் அதுலேருந்து சூரியன்லேருந்து கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனுடைய எஃபெக்ட் தான் நமக்கு வெளிச்சம், இருட்டு எல்லாமே வருது. ஆனால் அந்த ஹீட்டு வந்து சூரியன்லேருந்து வர்ற ஹீட்டுக்கு பேர் ரேடியேஷன்னு பேர். அந்த ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டி எப்படின்னா, இடையில இருக்கிற அந்த ரேஸ் ஹீட்டு வரும்போது இடையில இருக்கிற பொருட்கள் மேலாம் அஃபெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எது மேலே படுதோ அது மேலே தான் அது அட்டாக் ஆகும். இடையில இருக்கிற மீடியம் வந்து ஹீட் ஆகும். அதனால தான் நம்ம பூமியிலேருந்து மேலே போக 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 கூலாகிடும். இது பூமியில் மட்டும்தான் ஹாட்டாக இருக்கும். ஸோ ப்ளஸ் நம்ம பூமியினுடைய சென்ட்ரல்லேருந்து ஹீட்டுனால கொஞ்சம் நம்ம எனர்ஜியும் அதெல்லாம் எனர்ஜி நம்ம மகரிஷியே சொல்லியிருக்கு. உணவு வரும் வகைகள் ஒன்று வந்து பிரபஞ்சத்திலேருந்து வருது, சூரியன் நம்ம பூமியினுடைய சென்ட்ரல் லைன்லேருந்து வருது, காற்றுலேருந்து வருது, நம்ம உணவுலேருந்து வருது அப்படின்னு சொல்லணும்.
ஸோ இது எல்லாமே இறை துகள்கள், இறைநிலையினுடைய துகள்கள்லாம் இன்னும் அங்கங்கே என்ட்ராப் ஆகிருக்கு. சூரியன்லையும் இருக்கு, ப்ளஸ் நம்ம பூமியினுடைய சென்டர் லைனில் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ட்ராப் ஆன அந்த இறை துகள்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. அதுதான் நம்ம ராகு கேதுன்னு சொல்றோம் இல்லையா, பூமியினுடைய இரு பக்கமும் கருப்பு நிறமான பொருள்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது வந்து இறை துகள்கள் ஆனது, நம்ம சுத்தவெளி அப்படின்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ அதுதான் என்னுடைய விளக்கம். அம்மா வேற என்ன சந்தேகம் இருக்கா? வாழ்க வளமுடன். ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன் ஐயா. இப்ப நிலவை வந்து நம்ம பூமி மறைக்குதுன்னா நிலவுடைய அளவோட பூமியின் அளவு பெருசு, அப்படித்தானே? அதே மாதிரி சொல்றீங்க 40,000 சூரிய குடும்பங்கள் உள்ளதாக இப்ப நீங்க பேச்சையில் நான் கவனிச்சது. அப்படிங்கிற சனியில 3 சூரியன் பிரகாசமா நீங்க காமிச்சீங்க. இப்ப இந்த சைனாவோ மத்ததோ பயப்படுறதுக்கு காரணம் அங்க வந்து நம்மளை விட கெட்டிக்காரா இருக்காங்களா, இல்ல இன்னும் பாமர மக்களா இருக்காங்களா? இப்ப இத நான் ஏற்கனவே ஒரு பக்ல படிச்சிருக்கேன். அவங்க ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தா நம்மளை அடிச்சு ஒரே சமயத்துல வீசிடுவாங்க, அதனால டச் பண்ணாம இருக்காங்கன்னு கூட சில பேர் நான் புக்ல படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்மளவே விஞ்ஞானிகளா இருக்கு, நம்மளை விட மேல்தரமா இருக்காங்களா இல்ல அடிமட்டத்துல இருக்காங்களா? அவங்க கிட்ட போய் டச் அப், ஒண்ணு மேல்தரமா இருந்தாலும் பயப்படுவாங்க, இல்ல கீழ்த்தரமா இருந்தாலும் பயப்படுவாங்க. நம்ம லெவலுக்கு இருந்தா இறங்கி போகலாம். இது என்ன அப்படி எப்படி நினைக்கிறீங்க நீங்க? அதை பத்தி தான் நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். இப்ப எப்படின்னா, நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து, நம்ம சூரிய குடும்பம்லாம் இப்ப எல்லாமே பக்கத்துல இருக்கு. நம்ம விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ந்து ஒரு பிளானட்லயும் என்ன இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய எலிமெண்ட் என்ன, அதனுடைய டெம்பரேச்சர் என்ன, அங்க உயிர் வாழ தகுந்த மாதிரி இருக்கா, அதனுடைய சர்ஃபேஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வாட்டர் எல்லாம் இருந்ததான்னு ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து வெளியே 40,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. நம்ம ஒரு கேலக்சியில 40,000 கோடி சூரியன் மாதிரி ஸ்டார்ஸ் இருக்கு. அதுல வந்து வெளியே நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து வெளியே சேட்டலைட் ஒரு பிளேட்டு மாதிரி தங்க முலாம் பூசிய பிளேட் எல்லாம் அனுப்புனாங்க. அது மேல அங்கிருந்து அந்த சூரிய மண்டலத்திலிருந்து வெளியே அனுப்புனாங்க. அதுல வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி முரட்டுத்தனமா இருப்பாங்களா, ரொம்ப ராட்சசனமா இருப்பாங்களா, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல. ஆனா அதனால வந்து அவங்க எல்லாம் என்ன, நம்ம விஞ்ஞானிகள் ஒரு அசம்ஷன் தான். நான் ஒரு சில போட்டோலாம் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்னு அசம்ஷன் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா சைனாவில் வந்து ஒரு பொருள் அவங்க பூமியில வந்து விழுந்திருக்கு. சைனா லேண்டில் வந்து ஒரு பொருள் விழுந்திருக்கு. அவங்க சைனீஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த பொருள் ஒரு சர்ப்ரைஸான பொருள், ஒரு என்ன, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, நம்ம பிளானட்லேருந்து வரல, நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து வெளியிலேருந்து வந்த பொருள் அப்படின்றத மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் ஏலியன்ஸ், வேற்று கிரகணத்தினுடைய பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர வேற மற்றது எல்லாமே அசம்ஷன். அவங்களா கூட இன்ட்ராக்ஷன் அந்த சேட்டலைட்ல தங்கமெல்லாம் பூசினதுல வேரியஸ் லாங்குவேஜஸ்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ், அவங்க வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ், நம்ம பூமியில் இருக்கிற லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்து அனுப்பியிருக்காங்க. 1977 அனுப்பியிருக்காங்க. ஆனா இதுவரையிலும் எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி, ரொம்ப ரொம்ப சிறப்பா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக TS ராஜாராமன் ஐயா, நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பழவந்தாங்கல் சென்னையிலேருந்து பேசுறேன் ஐயா. நீயான ஒரு விஞ்ஞான விளக்கம் கொடுத்தீங்க பிரபஞ்ச தோற்றத்தை பத்தி. அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, வந்து ராகு கேதுலேருந்து வரக்கூடிய கருப்பு நிறமான காந்தலைகள் வந்து நம்மளுடைய ஓஜஸ் சக்தியோட தொடர்புடைய மகரிஷி சொல்லிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அப்ப ஓஜஸ் சக்தியை நம்ம பயிற்சி பண்ணி நம்ம மேல ஏற்றிடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஓஜஸ் சக்தி மேல ராகு கேது பட்டா என்ன ஆகும்? நான் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஓஜஸ் சக்தின்றது என்னன்னாக்கா,
நம்ம மூலாதாரத்தில் நம்ம விந்து அணுக்களிலிருந்து நம்ம ஸ்பாம், ஆண்களுடைய ஸ்பாம்ல இருந்து வரும், அது உணவிலிருந்து ஒரு கெட்டி பொருளாக உண்டாக்குறது. நம்ம வந்து உடற்பயிற்சி காயகல்பம் பண்ணும்போது அந்த அந்த வித்து குழம்பு வந்து நல்லா கடைஞ்சி அதை வந்து வேப்பர் ஃபார்ம்ல நம்ம தலை உச்சிக்கு கொண்டு போறோம். தலை உச்சி அந்த வேப்பர் ஃபார்ம் அதுல இருந்து வர்றது என்னன்னாக்கா அதுதான் இறைத்துகள்கள், ஈக்குவல் டு இறைத்துகள்கள். நம்ம ஆட்டமை விட எலக்ட்ரான், புரோட்டான் அதெல்லாம் விட சின்னது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் கண்டுபிடிக்க முடியாத துகள்கள். விஞ்ஞானிகள் வந்து அது அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது எதுவுமே அதில் வந்து எதுவுமே அவங்களால புரியாதனால அவங்க டேம் பார்ட்டிகள் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி சொன்னாரு. நம்ம சத்யேந்திர போஸ் வந்து அதை வந்து ஒரு இறைநிலையானத, அதனால காடு பார்ட்டிகள்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ நம்ம மகரிஷியும் அதுதான் சொல்லியிருக்காரு. நம்ம இறைத்துகள்கள் நம்ம பிரபஞ்ச சுத்த வெளியிலிருந்து சுந்தெழுத்து மாற்றலினால் அந்த துகள்கள் உண்டாகிறது. அந்த துகள்கள் தான் ஒன்று சேர்ந்துதான் விண்துகள்கள் ஆகிறது. அந்த விண்துகள்கள் நம்ம உடம்புக்கு வரும்போது ஜீவகாந்தம் ஆகுது. வெளியில அவுட் சைட்ல இருக்கும்போது வான்காந்தமா இருக்கு. அந்த விண்துகள்கள் பேரு தான் ஜீவகாந்தம் சொல்லுது. அந்த ஜீவகாந்தம் தான் நம்ம ஸ்பாம்ல இருந்து, ஜீவ வித்து குழம்புல இருந்து அதை ஸ்பிளிட் பண்ணி மறுபடியும் விண்துகள்களாக்கி அதை தான் நம்ம தலை உச்சிக்கு கொண்டு போறோம். அது வந்து நம்ம சூரியன்ல இருந்து வர்ற இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது வந்த பொருட்களும் அதுவும் இறைத்துகள்கள். அது வந்து நம்ம இதுக்கு ஈக்குவலன்ட்டு. இதா கூட ரெண்டு பொருள் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் ஒன்னா சேரும். டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தா ஒண்ணு சேராது. ஸோ அதனால நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற அந்த ஜீவ வித்து குழம்பு இருந்து வர்ற விண்துகள்களும் நம்ம சூரியன்ல இருந்து வர ராகு கேதும் ஒரே ப்ராப்பர்ட்டி கொண்டது. அதனால்தான் அது ரெண்டும் ஒன்னா அட்டாச் ஆகி அதனால்தான் அவர் வந்து அந்த மாதிரி கம்பைன் பண்றாரு. இதுதான் இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் பேர் தான் இறைத்துகள்கள். அந்த பலாயிரம் கோடியான இறைத்துகள் சேர்ந்துதான் ஒரு விண்துகள்கள் ஆகுது. விண்துகள்கள் இருந்து பஞ்சபூதங்கள் ஆகுது. அந்த விண்துகள்கள், அந்த விண்துகள்கள் தான் பஞ்சபூதமாகி நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்துதான் மறுபடியும் நம்ம காயகல்பம் பண்ணும்போது அது வந்து மறுபடியும் விண்துகள்களாகி நம்ம மூளைக்கு போய் அது வந்து நமக்கு பலனை கொடுக்குது. இப்போ காய்கல்பம் போட்டு ஓஜஸ் போடும் போதுதான் அந்த ராகுகேது நமக்கு அந்த இல்ல இப்ப நம்ம பாடியில ஓஜஸ் போடும்போது அந்த ஜீவ வித்து குழம்பு வந்து ஸ்பிளிட் ஆகி அதை ரிலீஸ் பண்ணி இந்த இறைத்துகள்களா கன்வெர்ட் ஆகுது. ஓஜாஸ் பூச்சும் போடும்போது நம்ம காயகல்ப உடற்பயிற்சி எக்ஸ்பிளனேஷன் தியரி எடுக்கிறாங்க இல்லையா, அப்பதான் அந்த ஓஜாஸ் மூச்சு அந்த கடைஞ்சி எடுத்த மூலாதாரத்திலிருந்து கடைஞ்சி எடுத்து ஒரு ஓஜாஸ் மூச்சு அந்த இறைத்துகள்களை மேல அனுப்புறோம். அந்த இறைத்துகள்கள் என்னன்னா சூரியன்ல இருந்து வர ராகு கேதனுடைய இறைத்துகள்களும் இதுவும் ஒண்ணுதான். சோ அதனால்தான் அதை ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்றாங்க. ரொம்ப வழக்கமா நன்றது வழக்கமா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக நேசமலர் அம்மா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. நான் டென்மார்க் மிக மிக ஒரு அற்புதமான சிந்தனை, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தந்தீங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு என்னன்னு சொன்னா, நீங்கள் அதுல டார்க் மேட்டர் எனர்ஜி என்று சொல்லி சொன்னீங்களா, அதுக்கான வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல வந்து பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்துல வந்து டார்க் எனர்ஜி, இட் இஸ் எனர்ஜின்னா சக்தி இருக்கு. இப்ப நீங்க ஒரு கையில ஒரு பொருளை தூக்குறீங்கன்னா உங்க உடம்புல எனர்ஜி இருக்கணும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல 67% எனர்ஜியா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு.
எனர்ஜியாக தான். அப்புறம் அந்த எனர்ஜியில் ஒரு 26% தான் வந்து பார்ட்டிக்கலாக இருக்கு. மற்றதெல்லாம் பார்ட்டிக்கலாக இல்லாமல் பொருளாக இல்லாமல் 67% எனர்ஜியாக இருக்கு. அதில் 26% தான் நமக்கு பொருளாக இருக்கு. அதில் 5% தான் நம்ம யூனிவர்ஸ். இப்போ 20,000 கோடி கேலக்சிஸ் அண்ட் 40,000 crore ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் அந்த 5% தான் அந்த இது இருக்கு. மீதி பேலன்ஸ்லாம் எனர்ஜியாகவும் மெட்டீரியலாகவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அந்த பிரபஞ்சம் தான் நம்ம இந்த எல்லா யூனிவர்ஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் டார்க் எனர்ஜி. 67% டார்க் எனர்ஜி. அதுல வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் போது எனர்ஜியா தான் இருக்கே தவிர ஏதோ பொருட்கள்லாம் இல்லை. 5 விதம் மட்டும்தான். இவ்வளோ பிரபஞ்சம், இவ்வளோ ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் இவ்வளோலாம் பேசுகிறோம். அந்த 5% தான் இருக்கு. மீதி பேலன்ஸில் வந்து எதுவும் மேட்டராகவும் சில மேட்டர்லாம் இருக்கு, ப்ளஸ் எனர்ஜியா இருக்கு. அந்த எனர்ஜி தான் நம்ம எல்லா பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. பேலன்ஸ்டு கண்டிஷன் எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு பலூன் மேல விடுறீங்கன்னா கீழே இருந்து காத்து அடிக்கிறீங்க. ஸோ அந்த காத்தினுடைய ஃபோர்ஸ்னால தான் அந்த பலூன் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த டார்க் எனர்ஜினால தான் நம்ம பிரபஞ்சம் ஃபுல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அற்புதம் ஐயா, அற்புதம். நல்ல விளக்கங்கள். உங்களோட தொண்டு மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நண்பர்கள் வேற யாராவது இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? மீண்டும் ராஜாராமன் ஐயாவே வந்திருக்காங்க. ஐயா பேசுங்கய்யா. ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. ஐயா 2ஆம் முறை வந்திருக்கேன். பரவாயில்ல கேளுங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா, இப்போ நீங்க இவ்வளவு நேரம் நீங்க வந்து விஞ்ஞான பறவைல இந்த பிரபஞ்ச தோற்றத்தை கொடுத்தீங்க. அதே நேரத்துல இப்ப டார்க் மேட்டர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இந்த சுவிட்சர்லாந்துல CERN அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து அவங்க இதுதான் கண்டுபிடிச்சு கடைசியில வந்து டார்க் மேட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க விஞ்ஞான பார்வை மேலை நாட்டு அந்த கலாச்சாரத்துல இருக்கிறவங்க அதிகமா அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை குறைவா உள்ளவங்க அந்த உள்ள இடத்துல ஏன் நம்மளுடைய நாட்டினுடைய நடராஜர் சிலை கொண்டு வச்சாங்க? இல்லைங்க ஐயா. இப்போ வந்து இப்போ நீங்க மெய்ஞானத்துக்கும் ஐ மீன் உருவ வழிபாடுக்கும் விஞ்ஞானமா இந்த இதுக்கு கேட்குறீங்க, அந்த டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் எதனாலன்னா, அந்த காலத்துல கோடான கோடி வருஷங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானம் வளரவில்லை, மெய்ஞானிகள் தான் இருந்தாங்க. ரைட்டுங்களா? மெய்ஞானிகள் தான் இருந்தாங்க. நம்ம மகரிஷிய மெய்ஞானத்துல தான் அவர் வந்து கண்டுபிடிச்சி இன்ட்யூஷன்ல இவ்வளோ விளக்கங்கள் சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம கம்பேர் பண்றோம். அவரு மெய்ஞானி நம்ம மகரிஷி சொன்னதான் விஞ்ஞானிகள் சொல்றது. இப்போ ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், ஐசக் நியூட்டன் அவங்கள பற்றிலாம் அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம மகரிஷி என்ன சொன்னாங்க கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னால் மெய்ஞானிகள் தான் இருந்தாங்க. விஞ்ஞானிகள் அவ்வளோ இல்லை, விஞ்ஞானம் வளரவில்லை. அப்போ மெய்ஞானிகள் வந்து இன்ட்யூஷன்ல அந்த பிரபஞ்சம் இப்போ வந்து சுத்தவெளி, சக்தி களம், சிவகளம் அப்படின்றத அவங்க வந்து சக்தி களம் சிவகளன்றத ஒரு உருவமாக வர்ணித்தார்கள். ஜனங்களுக்கு அதை வந்து உருவமா கன்வெர்ட் பண்றாங்க. அந்த சக்தி களம் சிவகளத்தை அது வந்து ஒரு பார்ட்டிகள் தான், விண்துகள்கள், இறைத்துகள்கள்னா சிவகளம், விண்துகள்கள்லாம் பஞ்சபூதங்கள்லாம் சக்தி களம், இந்த பேரியக்க மண்டலம் இதெல்லாம் சக்தி களம். அதை வந்து ஒரு ஜனங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாத ஜனங்களுக்கு அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள ஒழுங்கான முறையில் கொண்டு வரணும்னாக்கா கடவுள் வழிபாடு அண்ட் நல்லது கெட்டது, நீ நல்லது பண்ணாதான்பா உனக்கு நல்லது கிடைக்கும், நீ வந்து கெட்டது பண்ணினா சாமி வந்து உன் கண்ணை குத்திரும், கையை காலை வெட்டிடும் அப்படின்னா அறிவாள் இதெல்லாம் வச்சு காளியம்மா மாரியம்மா அப்படின்லாம் ஊரு சுத்தி பாதுகாப்புக்காக இந்த காளியம்மா தான் காப்பாற்றும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த நடராஜர், பெருமாள்,
சிவபெருமான் அந்த மாதிரி பெயர்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அதை வந்து பயன்படுத்தி இப்போ மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுதான் நம்ம மகரிஷி வந்து அதெல்லாம் அதுலயே இருக்காதீங்க, நீங்க விஞ்ஞானத்தை கையில் எடுத்து விஞ்ஞான பார்வையில பாருங்க, இதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் உண்மையா பொய்யா, அதனால நீங்க விஞ்ஞான பார்வையா பாருங்க. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்ததுதான் பிரபஞ்சம். ஸோ விஞ்ஞானம் இப்போ வந்து விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் குருட்டு, மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் வந்து செவிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணுமே தவிர, விளக்கங்கள் வந்து விஞ்ஞானத்தில் தான் இருக்கும், மெய்ஞானம் விளக்கம் இருக்காது. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு உண்மை மட்டும் இருக்கும், அந்த உண்மை தன்னுடைய விளக்கம் வந்து விஞ்ஞானி தான் கொடுக்க முடியும். ஆமா. ஸோ அதனால்தான் இப்படி நம்ம நடராஜர் பெருமாள் எல்லாமே தோற்றுவித்தது அந்த காலத்துல. இன்னும் நம்ம சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து கொண்டு வரணும்னாக்கா, அவங்க எடுப்பிலேயே காடு பார்ட்டிகள், விண்துகள்கள், இறைத்துகள்கள், பிரபஞ்சம், சுத்தவெளின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும்னா உரு வழிபாடு வச்சுதான் அதுக்கப்புறம் நம்மள அவங்கள கொண்டு வரணும். அப்போதான் விளக்கம். நானும் இப்போ எல்லாருமே சின்ன வயசுல எல்லாம் சாமி கும்பிட்டு தான் இந்த நிலைமை வந்திருக்கும். நம்ம எடுப்பிலேயே மகரிஷியும் தெரியாது, இந்த விளக்கமும் தெரியாது. மகரிஷியினுடைய ஆசையினால் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம விளக்கங்கள்லாம் புரிஞ்சு அவரை தான் நம்ம அறிவு கண்ணை திறந்து வைத்திருக்கிறார். ஸோ அதனால அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர, இன்னும் நம்ம உரு வழிபாடுல நம்ம விளக்கம் ஏற்பட்ட பிறகு உரு வழிபாடு அவசியமில்லை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம உரு வழிபாடு பழக்கத்தை ஏற்படுத்தி அப்புறம் மெதுவாக தான், ஸ்லோவாக தான் அவங்கள வந்து விளக்கங்களை கொண்டு வர வேண்டும். அருமையா, நிறைவான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், ஐயாட்ட பேசுங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. அவ்வளவு நல்லா திறமையா அழகாக நீங்க கொண்டு போய் சொன்னது. ஆனா இன்னொன்னும் நல்லா கேட்கணும், கேட்டாதான் நம்மளுக்கு புரியுன்ற அளவுக்கு தான் நம்ம நாலேஜ் இருக்கு, என்னோட நாலேஜ், அதை சொல்ல வந்தேன். அப்புறம் வந்து ஐயா, ஒரு ஒரு இது செல்லுதான் அமீபா தான் வந்து ஃபர்ஸ்ட் உருவான உயிரினம் சொன்னீங்க இல்லைங்களா? அது வந்து கிறிஸ்டியானிட்டியில மட்டும் வந்து பைபிள்ல சொன்னதா ஆதாம் ஏவாளை படைச்சாரு, அதுக்கப்புறம் தான் அவங்க தாவரங்கள் சாப்பிடணுன்றதுக்காக அதை படைச்சது, மனிதனுக்காக தான் அதெல்லாம் படைக்கப்பட்டதுன்ற மாதிரி முதல் உயிரினம் மரம் செடி எல்லாம் இருந்ததுதான் அப்படி சொல்றாங்க. ஆனா வந்து எந்த ஒரு கிளியாரிட்டியும் இல்ல அதுல, எனக்கு புரியல. இது நல்லா புரியுது, ஒரு அறிவு உயிரினம் தான் டெவலப் ஆகி வந்ததுன்ற மாதிரி. அதையும் ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லி நம்மள கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்ப உருவ வழிபாடு தேவையா இருக்குதான். ஆனா வந்து கிறிஸ்டியானிட்டில ஒண்ணு சொல்றாங்க, இந்துயிசம்ல ஒண்ணு சொல்றாங்க. அது கொஞ்சம் எது உண்மைன்றது புரியாத மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வந்து ஒவ்வொரு மதமும் மத குருமார்கள், இப்போ வந்து நம்ம இந்துயிசம்ல நிறைய மத குருமார்கள், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க எழுதியிருக்காங்க. அவங்கவுங்க அவரவர்கள் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதியிருக்காங்க. ஆனா விஞ்ஞானம் வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம மகரிஷியும் அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால நம்ம இப்ப நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசுறோம். அவங்க வந்து அவங்க மதத்துல இருக்கிறது அவரு ஜேசு கிறிஸ்து இந்த மாதிரி அதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எதையும் ஆர்கியூ பண்ணி கான்ஃப்ளிக்ட், அவங்களோட முரண்பாடுகள்லாம் வச்சுக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்படிதான் நம்ம ஆஸ்ட்ராய்டு விண்கற்கள்ல இருந்து வந்த மாய்ச்சரா வாட்டர் பார்ட்டிகள்லாம் நம்ம உலகம் ஃபுல்லா ஃப்ளட்டிங் ஆகி அதுக்கப்புறம் எரிமலை வந்து அப்புறம் சாலிட் சர்ஃபேஸ் உலகம் தோன்றியது. மற்றதெல்லாம் அப்படியே கடல் நீராகி அந்த கடல் நீரில் சூரியனுடைய யூவி பார்ட்டிகள்லாம் யூவி ரேஸ் அட்டாக் பண்ணாமல் இருந்ததுனால அங்கே வந்து அமீபான்னு ஓர் செல் உயிரினம் தோன்றியது. பஞ்சபூதங்கள் எனர்ஜி அங்கே இருந்ததுனால அப்புறம் யூவி ரேஸ் தடுக்கிறதுக்காக ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகி அதை அந்த யூவி ரேஸ் ஸ்டாப் பண்ணி
ஓசோன் லேயர் டெவலப் பண்ண 60,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகி அந்த ஓசோன் லேயர் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் சர்ஃபேஸில் வந்து உயிரினங்கள் தோன்றியது. ஓரறிவிலிருந்து அப்படியே டெவலப் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால நம்ம எதையும் நம்ம இது எது உண்மை எது இதெல்லாம் நம்ம கான்ஃப்ளிக்ட்லாம் வேண்டாம். அவங்க மதத்திலாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு அறிவுபூர்வமான கருத்துக்களை நம்ம பேசுகிறோம். அவ்வளோதான். நம்ம இதில் எது உண்மை எது பொய்லாம் நம்ம ரொம்ப எதையும் சொல்லி நம்ம எதுவும் பேச வேண்டாம். இதுதான் என்னுடைய கருத்தம்மா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க்கை அவங்க அன்மியூட் ஆயிட்டாங்க. ரைட்டு, பரவாயில்லம்மா. அடுத்தது சபரி சுந்தரி விடிவலையா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசலாம். சபரி சுந்தரி ஐயா, வாழ்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து, இந்த இப்போ ரொம்ப இந்த குலதெய்வ வழிபாடுலாம் சொல்றாங்களே, அது வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போதோ இல்ல எந்த சில இடத்துக்கு போகும்போதோ ஒரு அமைதி கிடைக்குது, நம்ம அவங்கள பத்தி நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைகளை மனசுல கொண்டு வந்து அதுக்கு ஒரு தீர்வு நம்ம சரிவு சிந்திக்கிறோம் கூர்மையா, அந்த ஒரு இடத்துல தீர்வு கிடைக்குது. ஆனா இப்போ இந்த குலதெய்வம்ங்கிறது இந்த சில இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ முஸ்லிம்ஸ்க்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம பெரியப்பா பொண்ணு இங்க வந்து நம்ம இதுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆனா பயாலஜி சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நோ, அந்த மாதிரி ஒன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கும்லாம் சொல்றாங்க, அந்த ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒவ்வொரு ரிலீஜனும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நிறைய ஒரு முறையே மாறுது இல்லையா? அதான் அதை பத்தி உங்க ஐடியா கேட்கலாம் நான் கேட்டேங்க ஐயா. ரைட்டு சார். இப்போ என்னன்னா, முதல்ல வந்து மத குருமார்கள் ஒரு சமுதாயத்திலையும் ஒரு மதத்திலையும் அவங்களுடைய பிலீஃப் எழுதிட்டாங்க. ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் அந்த டிஎன்ஏ செல்ஸு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவில் பண்ணாக்கா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இது விஞ்ஞானபூர்வமான அறிவு. ஆனால் அவங்க சமுதாயத்தில் அவங்க மதத்தில் அவங்க மத தலைவர்கள் அவங்க பிலீஃபு அதை அவங்க வச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க டிவேட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து மருத்துவ ரீதியாக பார்க்குறவங்க தான் அவங்க வந்து நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ல வச்சுக்கிட்டாக்கா பிரச்சனை வரும். அதை டாக்டர்ஸு வந்து அந்த டிஎன்ஏ செல்ஸ் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து வெளியிட்ட கருத்து அது. அதனால அதுதான் நம்ம நம்பணுமே தவிர, ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு கருத்து அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருந்து அந்த இப்போ நீங்கள் முஸ்லீம்கள் சொல்கிறீங்க, அவங்க அந்த இஸ்லாம் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க குரானில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் விஞ்ஞானபூர்வமாக நம்புறவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் நம்ம விஞ்ஞானபூர்வமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. அதனால் விஞ்ஞான கருத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் என்னுடைய கருத்துங்க. சரிங்க ஐயா. அப்ப அந்த குலதெய்வ வழிபாட்டுல ஏதாவது உண்மையாவே இல்ல பயன் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க வந்து உங்க செயல் விளைவு தத்துவம், நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க நல்ல செயலை செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான விளைவு வரும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நம்ம மகரிஷியே செயல் விளைவு தத்துவம் தான் சொல்றாரு. நீங்க நல்ல செயல்களை செஞ்சீங்கன்னா, இப்போ காடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம உலகத்தையும் சமுதாயத்தையும் இந்த கடவுள் ஏன் அழிச்சுக்கிட்டு இருக்காரு, குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கடவுள்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த உலகமே இந்த யூனிவர்ஸே கடவுளுடைய படைப்பு தான். தன் குழந்தையை ஏன் இந்த மாதிரி கெடுக்க வேண்டும்? கெடுப்பாங்களா? ஸோ அதனால கன்க்ளூஷன் என்னன்னாக்கா, இந்த விஞ்ஞானத்தில் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு தவிர, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் செயின் ரியாக்ஷன்ல தப்பா நடந்ததுன்னா அதுக்குண்டான விளைவு வரும். அவ்வளோதான். இப்போ நீங்க ஸ்மோக்கை ப்ரொடியூஸ் பண்றீங்க, பவர் பிளான்ட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்குண்டான ரிசல்ட் தான் வருமே தவிர, நீங்க சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு மாட்டு நெய் வேணும் அப்படின்னாக்கா எப்படி வரும்? கடவுள் அதை மாற்றி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அந்த சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு உண்டான விளைவு தான் வருமே தவிர, சயின்ஸ் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. கடவுள் சயின்ஸை கிரியேட் பண்ணாரு,
அந்த சயின்ஸினுடைய ரிசல்ட்டு தான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஸோ அதுதானே தவிர வேற குலதெய்வம் மற்ற எதுவுமே வந்து உண்மையானதல்ல. அதெல்லாம் வந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கையினால அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கையில இருந்து இப்போ அவங்க குலதெய்வத்துல போறாங்க. நம்ம இந்த தெய்வத்தை நம்ம தப்பா செஞ்சோம்னா இந்த தெய்வம் நம்மளை தண்டிச்சிடும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுவும் ஒரு கரெக்டான மெத்தடு தான். அதுவும் நல்ல வழிதான். அவங்க ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு 2 மெத்தட் இருக்கு, விளக்கமும் நம்பிக்கையும். நம்மெல்லாம் விளக்கத்துக்கு பார்த்து நம்ம எதனால நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்ற விளக்கத்தோட பார்க்குறோம், அவங்க நம்பிக்கையோட பார்க்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்கள் கெட்டது பண்ணீங்கன்னா நம்பிக்கையிலையும் கோவிலுக்கு போனாலும் கெட்டது பண்ணனா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்றதும், நம்ம வந்து நல்லது பண்ணாதான் நமக்கு நன்மது நடக்கும். செயலோட தத்துவன்றது 2 ஒன்று தான். பட் மெத்தட் டிஃப்ரெண்ட் ரூட், அவ்வளோதானே தவிர நம்ம அதை வந்து அவங்க ரொம்ப அதில் போயிட்டு மூட நம்பிக்கை ஏற்கத்தகாத செயல்கள்லாம் பண்ணக்கூடாது. எங்க சாமி வந்து ஒரு 10,000 பேரை அழிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றது வந்து அந்த மாதிரி சில இதுலயும் சொல்றாங்க. நரபலி கொடுக்குறாங்க, நரபலி ஆடு மாடு வெட்டுறாங்க, இது கடவுள்ல ஆடு மாடை வெட்ட சொல்லியிருக்காங்க, நரபலி கொடுக்க சொல்லியிருக்கு அப்படின்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் வைக்கும்போது தான் அது தப்பான டைரக்ஷன்ல போறாங்க. ஸோ அதனால 2 ஒன்று தான். நல்லா போற வரலாம் மூட நம்பிக்கை நம்ம இந்த பழக்க வழக்கங்கள் கடவுள் பக்தி ஓரளவுக்கு தான் இருக்கணுமே தவிர அது வந்து இந்த நரபலி கொடுக்கறது, ஆடு மாடு வெட்டி இந்த சாமிக்காக வெட்டுறது அப்படின்றதுலாம் அது தப்பான செயல். தப்பான எண்ணங்கள் செயல்கள் மூட நம்பிக்கை. அதுதான் மூட நம்பிக்கை தவிர நீங்க வந்து கடவுளை கும்பிட்டு கடவுளை வந்து நம்ம நல்லது பண்ணாதான் நல்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ற ஒரு லிமிட்டோட பண்ண அதுவும் வரவேற்கத்தக்கது தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. போதுங்க ஐயா, போதுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சரஸ்வதி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றியா. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டது, நீங்க விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா. நான் புரியாத விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிமா. ஒரே ஒரு விஷயம்யா, இந்த வளர்ப்பிறை தேய்பிறைன்ட்டு ஒண்ணு சொன்னீங்க. ஆமா, அது கொஞ்சம் எனக்கு புரியலையா. அது இப்போ நீங்க அமாவாசை அப்படின்னாக்கா ஆமாங்க, சூரியன் ஒரு பக்கம் இருக்கும், சென்ட்ரல்ல பூமி இருக்கும். சூரியன் வந்து ரொம்ப பெருசு, பூமி அதை விட 90 லட்சம் மடங்கு சின்னது. பூமி சூரியனை விட அதுக்கும் சின்னது வந்து சந்திரன். சந்திரன் வந்து பூமியினுடைய நிழல்ல தான் சந்திரன் வந்ததுன்னா அமாவாசைன்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய வெளிச்சம் வந்து சந்திரன் மேல படாத போது நமக்கு சந்திரன் வந்து இருட்டா தெரியும். அதுக்கு வந்து அமாவாசைன்னு பேரு. சரிங்கய்யா. அதுவே வந்து சந்திரன் முதல்ல சூரியன், சந்திரன், அப்புறம் பூமி. அந்த சந்திரன் வந்து பூமிக்கும் சூரியனுக்கு இடையில வந்ததுனாக்கா சூரியனுடைய வெளிச்சம் ஃபுல்லா சந்திரன் மேல பட்டதுன்னா நம்ம சந்திரனை நல்லா பார்க்கலாம். சரிங்க, அதுக்கு பேரு பௌர்ணமி. சரிங்க. இப்போ வந்து அது ரொட்டேஷனால அது வந்து மூவ் ஆகும்போது சந்திரனுடைய மறைவு பூமியினுடைய மறைவினால வளர்பிறை தேய்பிறை அதெல்லாம் வருது. சரிங்க, மிக்க நன்றியா. புரியுதியா மிக்க நன்றியா ஐயா. இன்னும் ஒரே ஐயா, இப்ப குழந்தை பிறந்திருக்கு வீட்டுல, பாப்பா பிறந்து இன்னும் பேர் வைக்கல. இந்த நேரம் வீட்டுல விளக்கு போடுறது நல்லதா தப்பான்னு எனக்கு அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய வச்சிருங்க. விளக்கு எரி வைக்கிறதா? ஆமாங்க, சாமிக்கு விளக்கு போடுவோம் சும்மா பூஜை ரூம்ல. ஆனா நிறைய நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சாமியெல்லாம். இருந்தாலும் நீங்க சாமியை அவாய்ட் பண்ணன்னு நீங்க, பட் குழந்தைங்களுக்கு வந்து சாமி பக்தி எல்லாம் வேணும். அவங்கள வந்து நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், நல்லா இருக்கணும்னாக்கா நீ வந்து நல்லது செய்யணும், ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட நல்லா இருக்கணும், யாரு கூட சண்டை போடக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்ட செயல்களை செய்யக்கூடாது. ஏன் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. செஞ்சா பசங்க என்ன ஆகுன்னு கேட்டா சாமி வந்து உனக்கு கெட்ட விளைவு கொடுக்கும்
அதனால நீ நல்லது செஞ்சாதான் உனக்கு நல்லது கிடைக்கும். அதனால நல்லது நீ நல்லபடி பேச, நல்லா பசங்களோட சேர, நல்லா படி அப்படின்னு அறிவுரைப்படுத்துறதுக்கு ஒரு சாமியினுடைய ஒரு உருவம் வேணும். ஆனா அதை நம்பி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மிருகங்களையும் நம்ம நரபலி கொடுக்கறது அந்த மாதிரி மூடப்பழக்க வழக்கம் எல்லாம் பண்ணக்கூடாது. வேதாதித்ய வந்து ரொம்ப மாறிட்டையா இருந்தாலும் பாப்பா பிறந்திருக்கா, பேத்தி பிறந்திருக்கா, சரி, விளக்கு போடக்கூடாதுன்றாங்க சில பேர். இந்த அப்படிலாம் இல்ல, விளக்கு அப்படிலாம் கிடையாது. போடுவீங்க அப்படின்றாங்கய்யா. எது தீட்டு இல்லையா பாப்பா பிறந்தா, அதுல நீங்க அதெல்லாம் இல்ல இல்ல, நோ 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 நோ, தீட்டு அதெல்லாம் நம்பாதீங்க. விளக்கு நீங்க வீட்டுல சாம்பிராணி எரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல விளக்கினுடைய மாலிகூல்ஸ், அது எரியும் போது உண்டாகும் மாலிகூல் வந்து கெட்ட வைரஸஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு நல்ல வைரஸஸ் எல்லாம் இருந்ததுன்னா, நம்ம சுத்தி நல்ல வைரஸ் சாம்பிராணி அந்த மாதிரி போட்டோம்னா அதனுடைய நல்ல வைரஸ் எல்லாம் நம்ம பாடிக்கு போயிட்டு நல்லது கொடுக்கும். இல்லைன்னா அந்த கெட்ட வைரஸஸ், காத்துல நிறைய வைரஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்தால் நமக்கு நோய் நொடிகள் வரும், கெட்டது, நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால்தான் சாம்பிராணி போடுறது, இந்த ஊதுவத்தி வைக்கிறது, அதெல்லாம் அங்கே இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நல்லது ஆக்குவை பண்ணும். அதனால விளக்கு வந்து நல்ல எண்ணெயில் எரிச்சு வச்சிங்கன்னா அதனுடைய வேப்பர் வந்து உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும், வெளிச்சத்துக்கு. அதனால ஒன்றும் தப்பில்லை. ஐயா மிக்க மிக்க நன்றி ஐயா, மிக மிக நன்றி ஐயா. உங்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக லக்ஷ்மண் காந்தி, உங்க கேள்வியை சுருக்கமா நீங்க கேளுங்க, நேரம் கருதி. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இது செகண்ட் பார்ட் தான் இப்ப பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பார்ட் நான் கேட்கலங்க ஐயா. இருந்தாலும் கேள்வி பதில் நிகழ்ச்சியா இருந்தாலும் இந்த பதில்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது இல்லையா. இதுல இருந்து எனக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப சுத்தவழி, அதாவது காட் பார்ட்டிகல், உண்மை இருட்டு ஒண்ணுமே இல்லை, அதுதான் வந்து நம்ம காடுன்னு சொல்றோம் இல்லைங்கய்யா. அதுல இருந்து தன்மாற்றம் வந்ததுதான் ஒண்ணா கோள்களா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமா இருக்கட்டும், உயிரினங்களா இருக்கட்டும், இப்படி வருது இல்லைங்க ஐயா. ஆனா பட்டு கோள்கள்ல எப்படிங்க சூரியன்னா அதுல நெருப்பு மட்டும், சூடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு, நிலவுல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி மட்டும் இருக்கு. அப்ப கோள்கள் தான், பட் வித்தியாசம் வந்து இதுல சூடு மட்டும்தான் இருக்கு, இதுல வந்து குளிர்ச்சி இருக்கு. அதே மாதிரி நீரா இருக்கட்டும், அப்ப அதோட தன்மாற்றம் மாறி மாறி வந்து ஒவ்வொரு இதா ஸ்டேஜா ஆனாலும், பட் அந்தந்த ஸ்டேஜ்ல அதுல இருந்து ஒண்ணு வந்ததாதானே இருக்கு. பட் எப்படி அது ஸ்டேஜ் மாறுறது நிலையும் இருக்கு, மாறாத தன்மையும் இருக்கு, அது எப்படிங்க அது? கொஞ்சம் நல்லா கவனிங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனிச்சிங்கனாக்கா புரியும். ப்ளஸ் நீங்க என்னுடைய ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் யூடியூப்ல அப்புறம் நாளைக்கு போடுவாங்க, டவுன்லோட் பண்ணி நீங்க பாருங்க. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு இந்த சூரியன், சந்திரன், இந்த பூமி, கிரகங்கள்லாம் எப்படி உருவானது அப்படின்றத மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம மகரிஷியினுடைய நம்ம புக்கிலேயே வந்து நம்ம சுத்தவெளிக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நம்ம பிரபஞ்சம் எப்படி ஒன்று பிக் பேங்க் ஒரு பெரிய வெடிப்பினால அது உண்டானது. அதுல இருந்து எல்லா பொருட்களும் எல்லாமே உண்டாயிருக்கு. அதுல இருந்து தான் அந்த பிக் பேங்க், அந்த பெரிய வெடிப்பினால்தான் நம்ம 67% எனர்ஜி ஆகவும், 26% ஒரு டார்க் மேட்டர் ஆகவும், மீதி 5% தான் நம்ம பிரபஞ்சம் இப்ப இயங்கிக்கிட்டு இருக்காங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த பிக் பேங்க்ல இருந்து வர பார்ட்டிகள் தான் அதுல இருந்து வர வெரி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் வந்து டெவலப் ஆகி, அந்த பார்ட்டிகள்ல வந்து இறை துகள்களா சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால், அந்த இறை வந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றினால், அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் அங்க உண்டாகி, அந்த சுத்தவெளியே தன்னைத்தானே அழித்து கொண்டு ஒரு பார்ட்டிகல், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகலாக உருவாகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இறைநிலையை வந்து தன்னைத்தானே அழித்து கொண்டு ஒரு பார்ட்டிக்கலை உருவாக்குகிறது. அதுதான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு சொல்றேன். அல்லது அதுதான் ஃபண்டமெண்டல் காடு பார்ட்டிகல்லாம் கூட, அது வந்து விஞ்ஞானிகளால் சொன்னது காடு பார்ட்டிகல். பட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு சொல்றது தான்
நம்ம மகரிஷி சொன்னது. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்லாம் ஃபர்தராக ஸ்பின் ஆகி ரொட்டேஷன் ஆகி ஒரு 1 lakh ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் சேர்ந்தது தான் ஒரு விண்துகள்கள் ஆகுது. அந்த நிறைய விண்துகள்கள்லாம் சேர்ந்து நம்ம பஞ்சபூதங்களும் அதனுடைய ஜாயினிங்னா ஒன்றுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து சாலிட் பார்ட்டிகல் ஆகும். ஒரு லைட்டாக இருந்ததுன்னா அது லிக்விட், இன்னும் லைட்டாக இருந்ததுன்னா கேசியஸ், அப்புறம் ஏர், அந்த மாதிரி அதனுடைய காம்பினேஷன் தகுந்த மாதிரி 5 பஞ்சபூதங்களாக கன்வெர்ட் ஆகுது. அந்த பஞ்சபூதங்கள் அந்த விண்துகள்கள் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது சில விண்துகள்கள் இருந்து இறைத்துகள்கள் வெளியே வருது. அந்த வெளியாகும் போது தான் காந்தம் உருவாகுகிறது. அந்த வெளியாகும் அந்த விண்துகள்கள் இருந்து இறைத்துகள்கள் வெளியாகும் நிலையில்தான் காந்தம் உண்டாகிறது. அதுதான் வான்காந்தம் சொல்லுவாங்க. அதுவே அந்த விண்துகள்களை நம்ம உடம்புல போச்சுன்னா, பஞ்சபூதங்களாக உடம்புல போச்சுன்னா அதுக்கு வந்து ஜீவகாந்தம் சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் ஜீவகாந்தமும் வான்காந்தமும் இருக்கும் பொருள் வந்து விண்துகள்கள் தான். ஜீவன்கள் உயிரில் இருப்பது உயிர்காந்தம், ஜீவகாந்தம் வெளியில் இருப்பது வான்காந்தம். இப்போ அந்த விண்துகள்கள்லாம் பஞ்சபூதங்கள் ஆகி ஒவ்வொரு பொருளாகவும் கன்வர்ஷன் ஆகி வரும்போது அந்த பிக் பேங் தியரியில் வந்த பார்ட்டிக்கல் அதனுடைய டெம்பரேச்சர் வந்து லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் டிகிரி சென்டிகிரேடு. அந்த சென்டிகிரேட்ல நம்ம சூரியன்ல இருந்து நிறைய டஸ்டா வந்து இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா பரவி ஒவ்வொரு பொருளும் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், டியூ டு ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷனால ஒவ்வொரு சாலிட் மேட்டரும் உண்டாக்கி அப்படியே எல்லாம் திசை தெரியாம எல்லாம் சுத்தி அது இதுல ஒன்னாக்கி பிளானட்ஸு ஸ்டார்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னாட ஒன்று ஒட்டி அதனுடைய வெலாசிட்டி ஃபோர்ஸ், அந்த வெலாசிட்டி ஃபோர்ஸ்னால ஒவ்வொன்றும் ஒரு பக்கத்தில் இருக்கிற பொருள்லாம் இழுத்து ஒன்னாட ஒன்று இடித்து அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகி வேரியஸ் பிளானட்ஸ், சூரியன் வந்து ஒரு பெரிய மாசு அந்த பிக் பேங்க்லேருந்து வந்த பெரிய மாசு இன்னும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுதான் சூரிய வெளிச்சம், சூரியன் சொல்றது. சின்ன மாசு சின்னதாக ஃபார்ம் ஆகுதெல்லாம் பிளானட்ஸ். ஸோ இப்படி தான் பேரியக்க மண்டலம் உருவாக்கியிருக்கு. ஸோ இதுதான் இந்த விளக்கம். போதுங்களா? என்னால் ட்ரை பண்ண நான் உங்களுக்கு ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நேரம் கருதி ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. வாழ்க்கை ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன்மா. நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் சுருக்கமா கேள்வியை கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட அந்த எரிக்கல்கள் எல்லாம் விழுது இல்லையா, அந்த எரிக்கல்கள் எல்லாம் விழுதுங்கிறாங்க. அது பூமியில இப்பவும் இந்த விழுற மாதிரி நம்ம பார்க்க முடியுமாயா? இப்பவும் விழுந்துட்டு இருக்கா? அது இல்ல இப்பெல்லாம் விழாது. இப்ப நாசாவில வந்து இப்ப சின்னது வெரி மைனூட் பார்ட்டிகல்லாம் விழும். ஒன்னும் இப்ப நம்ம காத்துல ஒரு டஸ்ட் வந்து நம்ம மேல பட்டதுன்னா என்ன ஒண்ணாக அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. அந்த மாதிரி சின்ன பார்ட்டிகள் விழுந்தாலும் ஒன்னாகாது. பை 2038 தான் ஒரு பெரிய கல் வர்ற மாதிரி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அதை டைவர்ட் பண்றதுக்காக வேற ஏதாவது ஒரு சேட்டலைட்டை விட்டு அதை வந்து டைவர்ட் பண்ணி வேற எங்கேயாவது விழுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதுக்கே அந்த விண்கற்கள் வந்து விழாம இருக்கிறதுக்கே ஒரு 1 lakh people ஒர்க் பண்ணுவாங்க. அதை விழாம இருக்கிறது தடுக்கிறதுக்கே உலகத்துல எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து அது வந்து 1,00,000 பேர் அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி இந்த பூமியை காப்பாத்துறது அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறவங்க, நம்ம மனித குலத்துல நல்லவங்க எவ்வளவு பேரு நம்ம உலகத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இறைநிலை படைத்ததே எல்லாமே உயிரினங்களும் வாழறதுக்காக தான். அதனால நம்ம சந்தோஷமா வாழ்ந்து நம்ம நடக்கிறது நடக்கும். சரியா? இன்னொரு கேள்வி, அந்த தேய்பிறை வளர்பிறை அப்படிங்கும் போது தேய்பிறையில வந்து சுப காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, ஏன் அத மாதிரி சொல்லி வச்சாங்க? ஒரே இது தானே. அது எப்படின்னாக்கா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்
பிட்வீன் இப்போ வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் வரும்போது நம்ம ஜீவகாந்தத்துல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்து சில நல்ல காரியங்கள்லாம் இப்போ புதுல நியூலி மேரிட் எல்லாம் அந்த சாந்தி முகூர்த்தம், அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது, அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கெட்ட நேரமா இருக்கும்போது, பௌர்ணமி அமாவாசை போதெல்லாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லாம இருந்தா அப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் சன் அண்ட் மூனுக்கும் அதிகமா இருக்கும். அதனாலதான் கடல் அலைகள்லாம் பெருசு பெருசா வரும். அட்ராக்ஷனால தான் அந்த மாதிரி வேரியேஷன்லாம் வருது. ஸோ அதனால வந்து அதனால தான் ஒரு நம்ம மெய்ஞானிகள்லாம் ஒரு நேரம் அதனுடைய மூமெண்ட் எல்லாம் பார்த்து அதை வந்து ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம்னு வச்சிருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். அதனால வந்து ஆல்வேஸ் எப்போ வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போனாலும் நல்ல நேரம், ஒரு பொருளை வாங்கினாலும் நல்ல நேரம், அப்படி பார்க்க வேண்டியது. அதான் முக்கியமான ஆக்டிவிட்டிக்கு மட்டும் இது சயின்டிபிக்கலி தேர் ஆர் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் இருக்கு. அது வந்து எப்ப நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம இந்த பௌர்ணமி அமாவாசை போதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. மற்றதெல்லாம் இப்போ வந்து வளர்பிறைனாக்கா அந்த வளர்பிறையெல்லாம் கொஞ்சம் தூரம் போகும். அதனால சூரியன் ரேஸ் எல்லாம் நம்ம மேல நல்ல ரேஸ் எல்லாம் படும், கெட்ட ரேஸ் படாது. அதுதான் வளர்பிறைன்னா அந்த மாதிரி தான். தேய்பிறைன்னா அந்த ரேஸ் எல்லாம் நமக்கு மேல படும். அந்த மாதிரி ஒரு ஐதீகமான எண்ணங்கள் தான். அதனால வந்து இந்த ரேஸ் அதனுடைய ரேஸ் அது கதிர்வீச்சோ இந்த சூரியன்ல இருந்தும் சந்திரன்ல இருந்தும் பூமியில இருந்து வர கதிர்வீச்சுகள் தான் நல்ல நேரம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. மற்றபடிக்கு வேற எதுவுமே இல்லை. மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கீதா சுரேஷ், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா. கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இப்போ வெட்டவெளி, அப்புறமா பிக் பேங் தியரி, தென் சோலார் சிஸ்டம், அப்படி ரொம்ப சன் எல்லாம் வந்துச்சு. சன் இருந்து வந்திர பார்ட்டிகல் கூல் ஆகி பிளானட்ஸ் ஆயிருக்கு. மெர்குரி அர்த்ல இருந்து ஒரு பார்ட்டிகல் வந்து அது மூன் சேட்டிலைட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டா ஐயா? அதே மாதிரி ஜூபிட்டர் குருல ரொம்ப சேட்டலைட் இருக்குன்னு சொல்றாங்க. அது பத்தி கேள்றதுக்கு பண்ணையா. வாழ்க வளமுடன். இல்ல உங்களுக்கு என்ன சந்தேகம் அதை மட்டும் கேளுங்கம்மா. ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, குரு கிரகத்திலயும் சேட்டலைட் இருக்கா ஐயா? இல்ல குரு கிரகத்துல வந்து குரு வந்து ஒரு ஐஸ் கட்டிய தூரத்தை சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஐந்தாவது பிளானட். அதனால வந்து அது சர்ஃபேஸ்லாம் ரொம்ப கேசியஸ் அண்ட் சாலிட் சர்ஃபேஸாக கிடையாது. அங்கெல்லாம் தூரம் இருக்கிறதுனால ஐஸ் கட்டியாக இருக்கும் அது சர்ஃபேஸ்லாம். அதனால அது கொஞ்சம் ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும். அது பெரிய பிளானட்டாக இருக்கும். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் சின்ன பிளானட்டாக இருக்கும். அதில் வந்து எதுவும் சேட்டலைட்லாம் எதுவும் இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ மெயினாக நம்ம பண்ணுறது வந்து சந்திரன். நம்ம மனித குலம் அடுத்தது சந்திரனுக்கு போகலாமா இல்லை செவ்வாய்க்கு போகலாமா? செவ்வாய் தான் அடுத்தது பக்கத்தில் இருக்கு. அதுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக ஜூபிட்டர்லேயும் போயிட்டு அங்கேயும் எப்படி ஏதாவது உயிரினம், அங்கே மீத்தேன் கேஸ்லாம் நிறைய உண்டு. மீத்தேன் கேஸ்னா நம்ம கேஸு நம்ம சிலிண்டரில் கேஸு கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் மீத்தேன் கேஸ். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் அங்கே ரொம்ப அதிகம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு டேங்கரில் பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காலம் இன்னும் ஒரு 1000 வருஷம் போச்சுன்னா அந்த மாதிரியும் சான்ஸ் இருக்கு. நன்றி ஐயா. ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க எல்லாம் எங்களுக்கு குரு மாதிரி ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அதெல்லாம் எல்லாம் மகரிஷி கொடுத்த ஆசையினால கொஞ்சம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த அன்பராக சிவராமன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முதலில் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். கிழக்கு தாம்பரம் திருமழிசை தெரு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, சென்னை 59. நான் வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்கல, பாதியில இருந்து கேட்டேன். ஒரு
திருப்பரப்பு அருவி போயிட்டு வந்தா என்ன வாட்டர் ஃபால்ஸ் வருமோ அந்த மாதிரி ஒரு விளக்கங்கள் ஐயா, அபரிமான விளக்கங்கள். மகரிஷியே நேர்ல வந்து பேசின அளவுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஒண்ணுமே சிந்தனை எங்கேயுமே போல, உங்க வார்த்தைகள் கூடவே இருக்கு. இதுதான் காந்தன்றது மனிதனை இழுக்கிறதுன்றது மனவளக்கலை. நிறைய நண்பர்களை கூப்பிடுறோம், இருந்தாலும் மக்கள்கள் வர்றாங்க, சக்கரை போகும்போது தொட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க, தொடர்ந்து வரமாட்டேன்றாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் உபாயங்கள் சொல்லுங்கய்யா. உபாயம் வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் பிசிக்ஸ் சப்ஜெக்டும் படிச்சிருக்கணும். கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் பேசிஸா வச்சு நீங்க மகரிஷி புக்கை வந்து நீங்க நான் ஒரு முதல்ல ஆரம்பிச்சது ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் எம்எஸ்சி படித்தேன். அப்போ அந்த புக்கனுடைய விளக்கத்துக்கும் இன்னைக்கு நான் எடுத்து படித்து பார்த்தேன்னா அவருடைய ஒவ்வொரு லைனும் ஒரு பெரிய ஒரு 200 பேஜுக்கு ஒவ்வொரு லைனையும் நம்ம ஒரு புக்கு போடலாம். அந்த அளவுக்கு விளக்கம் வந்து கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கண்டென்ஸ் பண்ணி அந்த விளக்கங்கள் அவ்வளோ ஈஸியாக புரியுற மாதிரி இல்லை. அதுக்கு வந்து கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். அதில் நம்ம இன்வால்வ்டாக நம்ம ஃபுல் டைம் அதில் உட்காந்து நிறைய நம்ம கான்ஃபரன்ஸு செமினார் இந்த மாதிரி மீட்டிங் நிறைய அட்டன் பண்ணி ஒவ்வொரு விளக்கத்தையும் பேராசிரியர்கள்லாம் கேட்டு அதெல்லாம் நான் வந்து முதல்ல வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 கொஷின் கேட்பேன். நான் 100 கொஷின் கேட்டு எல்லாருமே நிறைய பேர் தெரியலன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணி இறைநிலையிலேருந்து இதுக்கு ஆன்சர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இறைநிலை தான் எனக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். மன்றத்துக்கு அன்பர்கள் வரவழைக்கிறதுக்கு அதை டெக்னிக்கல் சொல்லுங்க. நிறைய நாங்களும் போய் டோர் டு டோர் கேன்வாஸ் பண்றோம், நிறைய கூப்பிடுறோம், வர்றாங்க போயிடுறாங்க. அதான் அதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா அவங்க வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. நம்ம அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியல. அதுக்கு 2-3 காரணம் தான் சொல்லுவேன். ஒன்று வந்து நீங்கள் பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்புலன்களுக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் வாயில் பேசுனீங்கன்னா உங்கள் காது மட்டும்தான் கேட்கும். பவர் பாயிண்ட்டை போட்டிங்கன்னா நீங்கள் கண்ணுக்கும் அதை பார்க்கலாம், காதுக்கும் கேட்கும், எல்லா ஐம்புலன்களுக்கும் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். நிறைய பவர் பாயிண்ட் போடணும், வீடியோஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோஸ் போடணும். பவர் பாயிண்ட் போட்டு இப்போ நான் பவர் பாயிண்ட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன், நல்லா புரியுது உங்களுக்கு. இதையே வந்து நான் ஓரலாக ஒன்லி பை வேர்ட்ஸ் சொன்னேன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு? 1% கூட புரியாது. 1% 0.1% கூட புரியாது. பட் பவர் பாயிண்ட்ல நீங்கள் கண்ணில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதனால நீங்கள் மன்றத்தினுடைய இன்சார்ஜாக இருக்கிறதுனால என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, ஒன்று வந்து பவர் பாயிண்ட்டை டெவலப் பண்ணுங்க. நிறையா ஆழியாரில் நிறைய கேசட்டு சிடிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நல்லா படித்த பேராசிரியர்கள் வச்சு அதெல்லாம் டெவலப் பண்ணுங்க. ரெண்டாவது பேராசிரியர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கிற ஆசிரியர்களை கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. இப்போ படம் பார்க்குறாங்க சினிமானாக்கா அதில் அந்த சவுண்டு, மியூசிக்கு, அவங்க அப்பியரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த அட்ராக்ஷனை நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அட்ராக்ஷன் நம்மளால முடிஞ்சதை கொண்டு வரணும். ஏன்னா ஓல்டு ட்ரெடிஷனே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நீங்கன்னு இல்லை, நம்ம பொதுவாக. ஸோ அப்போ வந்து பப்ளிக் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி புதிய இப்போ நம்ம ஆழியாரில் வந்து பவர் பாயிண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அட்ராக்ட் ஆகுது. நம்ம மன்றத்துலேயும் அது பண்ண முடியல. அதை வந்து டெவலப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கு நிறைய வருவாங்க. இதுதான் என்னுடைய கருத்துக்கள் ஐயா. வாழ்பட முடியாது. மேன்மையான கருத்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இந்த பேசுனதெல்லாம் எப்போ இந்த யூடியூப்ல அப்டேட் பண்ணுவாங்க, எப்போ நான் பார்க்கலாம்? மோஸ்ட்லி நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு. மிக்க மகிழ்ச்சிமா, மிக்க நன்றி. நன்றி. திருச்சி வரும்போது சந்திக்கிறையா? பாருங்க, வாங்க. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி ஐயா. நேரம் கருதி நிறைவு பண்ணிக்கலாங்களா? இன்னும் அவங்க ஆசையை நிராசை அவங்கள மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்க. இந்திராணி அம்மா உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்கோளமுடன் அம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க முதல் தர பேசும்போதே எனக்கு பெரிய வியப்பா இருந்தது. எப்படி இவ்வளவு சேகரங்கள்லாம் பண்ணீங்கன்னு. உங்களை வாழ்த்துறதுக்கு தான் ஐயா கூப்பிட்டேன். ரொம்ப நன்றிமா, உங்க வாழ்த்து இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா நீண்ட நாள் மகிழ்ச்சியோட ஆசையோடவும் அருட்பேராற்றோட கருணையினாலையும் நீங்க உங்கள் ஆயுள் நீளம், உடல் நலம் எல்லாம் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. நல்லா ரொம்ப அருமையா இருந்தது. இந்த மாதிரி பேராசிரியர்கள் பயனுள்ள தகவல்களை விஞ்ஞான பூர்வமா விளக்கும் போது மக்களுக்கு ஒரு ஆர்வம், படிச்ச மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். பாமர மக்கள் கூட கொண்டு வந்துடலாம் போல இருக்கு ஐயா மன்றத்துக்கு. ஆனா அந்த படிச்சவங்களை கொண்டாட முடியல. அவங்க வியாக்கியானமும் அவங்க விவாதத்துக்கும் பதில் சொல்ல முடியல. அதனால உங்களை போன்றவர்களோட ஸ்பீச் அவங்க கேட்கணும். நிறைய யூடியூப்ல வருதுங்கம்மா. ஆனா ஒரே நாள்ல 2 நாள்ல எடுத்துடுறாங்களா? அத இருக்குமா? இருக்குங்க. ஸ்கை யோகா டிவில போனா இருக்குது. கண்டினியூவா பார்க்கலாம். ட்ரை பண்ணேன், மறுநாள் பார்த்தேன், மறுநாள் பார்க்க முடியல, அடுத்த நாள் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸ்கை யோகா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்கம்மா. அதுல இருக்கும், ரெகுலரா பார்க்கலாம். நீங்க ரெகுலரா பார்க்கலாமா? அப்ப சரி, பார்க்கலாமா. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஐயா. கொஞ்சம் கடைசியில தான் கேட்டேன். ஆனாலும் நீங்க கேள்விக்கு பதில் சொன்ன விதம் எதுவும் சட்டுன்னு பதில் சொல்லிட்டீங்க. அப்படியே கையில வச்சிருந்த மாதிரி எடுத்து விஷுவலா காட்டிட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. அடிக்கடி நீங்க வரணும் ஐயா. அடிக்கடி நீங்க வந்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் ஐயா எல்லாருக்கும். இதுல ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னாவது கொஞ்சம் உணர்வாங்க. ரொம்ப நன்றிமா. உங்க ஆசை எனக்கு வேணுமா? நீங்க நெடுவோடி காலம் வாழ்ந்து மகிழ்ச்சியோட கருத்துக்களை கற்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் யா. நிறைவு பண்ணிக்கலாமா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் யா. சிறப்புயா. உங்களோட சிந்தனையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல தெளிவான பதில், எல்லாருக்குமே புரியாதவங்களுக்கு கூட புரியுற வகையில நல்ல அருமையா பதில் கொடுத்தீங்கயா. வாழ்க வளமுடன். இது எல்லாமே மகரிஷியினுடைய ஆசையினால அவரை கண்டிப்பாங்கய்யா. அதுல இருந்து நான் டெவலப் பண்ணதான். எனக்கு எதுவுமே ஓனா கிடையாது. எல்லாம் மகரிஷியினுடைய அட்டாச்மெண்ட், அவருடைய நம்பிக்கையினால இவ்வளவு தூரம் என்னால பண்ண முடியுது. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். எல்லாம் குருவர்கள் தான் ஐயா. கண்டிப்பாங்க. ஆமா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே